தேவனுடைய வார்த்தையோடு வருகிற தெய்வ ஊழியரை நம்ம கரங்களை தட்டி வரவேற்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த பரிசுத்தமான உயிர்த்தெழுந்த நாளிலும் உங்களோடு இருப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். ஹல்லேலூயா. 2 இரவுகள் ஆண்டவர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். இந்த காலை வேளையிலையும் ஆண்டவர் உங்களோடு கூட தன் வார்த்தையை கொண்டு வருகிறார். சங்கீதங்களின் புத்தகம் 23ஆம் சங்கீதம் 5வது வசனம் இப்படியாக சொல்கிறது: என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சங்கீதக்காரன் சொல்கிறான். ஹல்லேலூயா. அவன் என்ன சொல்கிறான்? என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். ஹல்லேலூயா. யார் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருக்கிறார்களோ அவர்கள் தேவனுடைய பாத்திரமாய் இருப்பார்கள். ஹல்லேலூயா. அந்த பாத்திரத்தை தான் தேவன் என்ன செய்வார்? நிரப்புவார். ஹல்லேலூயா. நீடித்த நாட்களை யார் தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்கிறோமோ, நிலைத்திருக்கிறோமோ, அவருடைய பாத்திரம் ஒரு நாளும் வெறுமையாய் இருக்காது. அந்த பாத்திரத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிரப்புகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. வாசி மகளே, அந்த 5வது வசனத்தை வாசி மகளே. என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய பாத்திரத்தை நிரப்புகிற தேவனாய் இருக்கிறார். சங்கீதக்காரன் சொல்கிறான், ஆண்டவர் என்னுடைய பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்வார். ஹல்லேலூயா. அப்ப நம்ம ஒவ்வொரு பாத்திரத்தையும் அவர் வெறுமையாய் வைக்க விரும்பவில்லை. கர்த்தருடைய பாத்திரத்தை அவர் என்ன செய்கிறார்? அபிஷேகத்தினாலும் ஆவியினாலும் வல்லமையினாலும் நிரப்புகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம பாத்திரத்தில் என்ன வேண்டும்? நமக்கு ஆவிக்குரிய அபிஷேகம், ஆவிக்குரிய வாழ்க்கை, ஆவிக்குரிய காரியங்களை நமக்கு தேவைப்படுகிறது. ஹல்லேலூயா. அதை தான் ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை அபிஷேகத்தினால நிரப்புவேன். ஹல்லேலூயா. அவர் எண்ணெயினால நிரப்புவேன். அந்த எண்ணெய் என்பது என்ன? அபிஷேகத்தை குறிக்கிறது. ஹல்லேலூயா. எண்ணெய் என்பது என்ன? தேவனுடைய அபிஷேகத்தை குறிக்கிறது. ஹல்லேலூயா. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 20-21 ஒரு வீட்டிலே 4 விதமான பாத்திரங்கள் உண்டு. 4 விதமான பாத்திரங்கள் உண்டு. அதில் ஒன்று பொற்பாத்திரமும், ஒன்று வெள்ளி பாத்திரமும், ஒரு மர பாத்திரமும், ஒரு மண் பாத்திரம். அப்பொழுது ஒரு வீட்டில் எத்தனை விதமான பாத்திரம் இருக்குமா? 4 விதமான பாத்திரம் இருக்கும். வாசி மகள 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 20-21 வாசி. ஒரு பெரிய வீட்டில் பொன்னு வெள்ளியுமான பாத்திரங்களும் உள்ள மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. ஹல்லேலூயா. என்ன சொல்லப்படுகிறது? ஒரு வீட்டில் 4 விதமான பாத்திரங்கள். ஒன்று பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்கள், 2ஆவதாக மர பாத்திரங்கள், 3ஆவதாக மண் பாத்திரங்கள். இந்த 4 பாத்திரங்களிலே எது விலையேற பெற்ற பாத்திரம்? ஹல்லேலூயா. என்ன செய்தி என்று சொன்னால், ஒரு சபையில் 4 விதமான மனிதர்கள் இருப்பார்கள், 4 விதமான குணமுள்ளவர்கள் இருப்பார்கள். இவர்களிலே யார் தேவனுக்கு முன்பாக விலையேற பெற்ற பாத்திரம்? ஹல்லேலூயா. இதுதான் செய்தி. அப்படியானால் எந்த பாத்திரம் அது விலையேற பெற்ற பாத்திரமாக இருக்கும் என்றால், பொன்னை வெள்ளியினாலும் புடமிடலாம், வெள்ளியை குகையிலே புடமிடலாம், பொன்னை குகையிலே புடமிடுவார்கள். ஆனால் மர பாத்திரத்தை அப்படி புடமிடுவார்கள், ஆனால் அது எரிந்து போய்விடும். மண் பாத்திரத்தை புடமிடும் பொழுது ஒரு அளவிற்கு தான் அந்த சூடு தாங்கும். அதன் பிறகு அந்த மண் பாத்திரம் என்ன செய்யும்? உடைந்து விடும்.
அப்படியானால் நீங்கள் என்ன பாத்திரமாய் இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். நாம் பொற்பாத்திரமாய் இருக்கிறோமா? தேவனுடைய பார்வையில் நீங்கள் எல்லாரும் எப்படிப்பட்ட பாத்திரமாய் இருக்க வேண்டும்? பொற்பாத்திரங்களாய் இருக்க வேண்டும். வாசகமகள நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 3வது வசனம் சொல்கிறது, வெள்ளியை குகையும் பொன்னை பிடுமிடுவதைப் போல சோதிக்கப்படுகிறோம். அல்லேலூயா. வாசிங்க, மைக்கேல் வாசிங்க. மைக்கேல்லையா அவங்களுக்கு? வெள்ளியை புகையும் பொன்னை புடமும் சோதிக்கும். ஒரு வெள்ளி சொக்க வெள்ளியாய் மாறணும்னு சொன்னா அதை என்ன செய்யணும்? அந்த வெள்ளி பாத்திரம் சருக்கு என்ன செய்வாங்க? அதை புடமிடுவார்கள். அது சூடு ஏற்றுவாங்க. அந்த புடமிட என்ன செய்யும்? அந்த வெள்ளியானது உருகி 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 அதில் இருக்கிற களிம்பு எல்லாம் நீங்கி அந்த வெள்ளி எப்படி ஆகுமா? சுத்தமான வெள்ளியாய் மாறுமா. அதே போல ஒரு பொற்பாத்திரங்கள், அதாவது இப்போ நீங்கள் நினைக்கிறீங்க இந்த அணிகள் எல்லாம் செய்கிறாங்களே, நீங்கள் நினைக்கிறது சும்மா செஞ்சிட முடியாது. அதை என்ன செய்வாங்க? அதில் வச்சு என்ன செய்வாங்க? அந்த குகையில் அந்த குழை வச்சு ஊதும் பொழுது அது என்ன ஆகுனா, அந்த பொன்னானது உருகி 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 என்ன ஆகுன்னு சொன்னால் அதில் இருக்கிற களிம்பு, அதில் இருக்கிற அழுக்கெல்லாம் வெளியே போய்விடும். அல்லேலூயா. அப்படி செய்யும் பொழுதுதான் நல்ல பாத்திரமாய் அது மாற முடியும். அது எதை குறிக்கிறது? நீங்கள் நல்ல பாத்திரங்களாய் மாற வேண்டும் என்றால் சோதனை ஊடாக நாம் கடந்து போக வேண்டிய வரும். அல்லேலூயா. ஆண்டவர் எப்படி நம்ம இதை செய்கிறார்? நம்ம சோதிக்கிறார். சோதிக்கும் பொழுது நம்ம என்ன செய்கிறோம்? ஆண்டவர் என்ன சோதிக்கிறார்? ஆண்டவர் சோதிக்கிறார் என்று சொல்லி தேவனுக்கு விரோதமாக முறுமுறுக்கிறோம், தேவனை விட்டு விலகி போகிறோம். ஆனால் ஏன் சோதிக்கிறார் என்றால் நீங்கள் பொன்னாக விளங்க வேண்டும் என்பதற்காக. நீங்க நல்ல பொன்னாக விளங்கினாதான் யாருடைய கரத்தில் இருப்பீங்க? கர்த்தருடைய கரத்தில் இருப்பீங்க. அல்லேலூயா. அவர் எந்த பாத்திரத்தை நிரப்புவார் என்றால் பொற்பாத்திரங்களை கர்த்தர் நிரப்புவார். விலையேற பெற்ற பாத்திரம் எது என்று சொல்லி பார்க்கும் பொழுது திரும்ப அந்த வசனத்தை வாசிவில் 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 20-21 வாசிங்க பார்க்கலாம். அவையில் சில கனத்திற்கும் ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தப்பாடுபட்டுவானா அவன் எப்படிப்பட்ட பாத்திரமாக இருப்பான்? கனத்துக்குரிய பாத்திரமாக இருப்பான். அல்லேலூயா. அவன் என்ன செய்யணும்? தன்னை சோதனைக்கு உட்படுத்த வேண்டும். நம்ம பரிசுத்தமாக்க பாடுபட வேண்டும். எஜமானுக்கு முன்பாக அவன் விலையேற பெற்ற பாத்திரமாய் இருப்பான். அல்லேலூயா. இப்போ நம்ம எப்படி நம்ம பாத்திரம் ஆண்டுடைய சமூகத்தில் விலையேற பெற்ற பாத்திரமாக இருந்தால்தான் கர்த்தர் அவர் அபிஷேகத்தை உங்கள் மேலே நிரப்புவார். அல்லேலூயா. நீங்கள் விலையேற பெற்ற பாத்திரமாக இல்லை என்றால் தேவ அபிஷேகத்தை உங்களாலும் என்னாலும் பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா. நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள், தேவனுடைய ஆலயத்தில் நீங்கள் என்ன பாத்திரமாக இருக்கிறீர்கள்? மரப்பாத்திரமாக இருக்கிறீர்களா அல்லது மண் பாத்திரமாக இருக்கிறீர்களா? ஆண்டவர் எந்த பாத்திரத்தில் அவர் எண்ணெயை நிரப்புவார் என்று சொன்னால் விலையேற பெற்ற பாத்திரம் எதுவோ அதில் தான் கர்த்தர் எண்ணெயை நிரப்புவார். அல்லேலூயா. அப்போ நீங்கள் ஒவ்வொருவரும் விலையேற பெற்ற பாத்திரங்களாய் மாற வேண்டும். அல்லேலூயா. அதுதான் சங்கீதக்காரன் சொன்னது காரியம் என்ன? என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறார், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அல்லேலூயா. அப்ப அவன் தேவனுடைய சமூகத்தில் தேவனுடைய பார்வையில் எப்படிப்பட்ட பாத்திரமாய் இருக்கிறான்? அவன் விலையேற பெற்ற பொற்பாத்திரமாய் இருக்கிறான். அல்லேலூயா. அப்ப நீங்க ஒவ்வொருவரும் பொன்னை புடமிடுவதைப் போல தன்னை புடமிடுவதற்கு தேவனுக்கு நீங்க செவி கொடுக்க வேண்டும். சோதனை வரும், பாடுகள் வரும், அவமானம் வரும். அந்த சூழ்நிலையில் என் பாத்திரம் எப்படி இருக்கிறது? அது உடைந்து போகிறதா என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்வார்? அது எரிந்து போகிறதா என்று சொல்லி, இல்லை விலகி போகிறதா என்று சொல்லி உன்னை ஆராயும் பொழுது நீங்கள் தன்னை புடமிடுவதற்கு உங்களை ஒப்புக் கொடுக்கும் பொழுது நீங்கள் எல்லாரும் பொற்பாத்திரங்களாய் மாறீர்கள். அந்த பொற்பாத்திரங்களை கர்த்தர் நிரப்ப வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. யோபு சொல்லுகிறான் 23ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில், என்னை சோதித்த பிறகு நான் பொன்னாக விளங்கினேன் என்று சொல்லுகிறான். வாசியங்களை பார்க்கலாம். ஆனாலும் நான் போகிற வழியை அறிவார், அவர் என்னை சோதித்த பின். அப்போ ஒவ்வொரு மனுஷனுக்கு என்ன உண்டு? சோதனை உண்டு. ஏன் எனக்கு சோதனை?
நீ பொன்னாக விளங்க வேண்டும் என்றால் உனக்கு சோதனை வரும். அதை நீ என்ன செய்யணும்? தாங்கிக் கொள்ள வேண்டும். அதான் யோபு அழகா சொல்றான். வாசிமகள் அதை. ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார். அவர் என்னை சோதித்த பின். அப்படியானால் பொன்னை புடமிடுவதை போல, வெள்ளியை புடமிடுவதை போல கர்த்தர் உங்களை புடமிடும் காலம் வரும், நேரம் வரும். ஏன் என்னை புடமிடுகிறார்? ஏன் என்னை சோதிக்கிறார்? நான் ஆண்டவருக்கு பிரியமாய் நடக்கிறேனே, ஏன் இது எனக்கு வந்தது என்று சொல்லி நீங்க என்ன செய்யக்கூடாது? கேட்கக்கூடாது. சோதனை வருதுன்னு சொன்னா அவன் சொல்றான், ஆண்டவர் என்னை பொன்னாக விளங்கும்படியா என்னை சோதிக்கிறார். அல்லேலூயா. சோதித்த பின் நான் எப்படி இருக்க போறேன்? பொன்னாக விளங்குவேன். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தர் உங்களை சோதிக்கிறார் என்றால் நீங்க பொன்னாக விளங்கும்படியா. அப்ப ஆண்டவர் எந்த பாத்திரத்தை நிரப்புவார்? விலையேற பெற்ற பாத்திரம் சபையில் எதுவோ அதை தான் கர்த்தர் நிரப்புவார். அப்ப நீங்க ஒவ்வொருவரும் விலையேற பெற்ற பொற்பாத்திரங்களாய் மாற தன்னை ஒப்பு கொடுக்க வேண்டும். யார் தன்னை சோதனைக்கு ஒப்பு கொடுக்கிறானோ அவன் புடமிட்ட பிறகு அவன் யோபு சொன்னதை போல அவன் என்ன செய்வான்? பொன்னாக விளங்குவான். அந்த பொற்பாத்திரத்தை ஆண்டவர் நிரப்ப வல்லவராய் இருக்கிறார். நீங்க அந்த சங்கீதக்காரன் சொன்னபடி எல்லா பாத்திரத்தையும் அவர் நிரம்பி வழிய பண்ண மாட்டார். எல்லா பாத்திரம் நிரம்பாது. 4 பாத்திரம் இருக்கிற ஒரு சபையில, ஒரு வீட்டில் 4 பாத்திரம் இருக்கிறது. அந்த 4ல எது விலையேறப்பட்டது என்பதை தான் ஆண்டவர் பார்ப்பார். இந்த பாத்திரம் எனக்கு விலையேற பெற்ற பாத்திரம் என்று சொல்லி அவர் என்ன செய்வார்? அதில் எண்ணெய் நிரப்புவார். அல்லேலூயா. நாம் ஒவ்வொருவரும் பொற்பாத்திரங்களாய் மாற வேண்டும் என்று கர்த்தர் பிரியப்படுகிறார். நீ பொற்பாத்திரங்களாய் மாற வேண்டும் என்று சொன்னால் உனக்கு சோதிக்கப்படும். யோபு சொன்னதை போல சோதனைப்பட்ட பிறகு நான் பொன்னாக விளங்கினேன். கர்த்தர் என்னை சோதிக்கிறார். இப்பொழுது அவனுக்கு எவ்வளோ பெரிய சோதனை வந்தது. மனைவி கூட சொன்னா, அவரை தூசித்து நீ ஜீவனை விடும் என்று சொன்ன பொழுது பைத்தியக்காரி பேசுவதை பேசாத. கர்த்தனுக்கு எதற்காக ஜீவனை கொடுத்த தேவன் எனக்கு தீமையை கொடுப்பதற்கும் அவர் ஆயத்தமாக இருப்பார். அதையும் நான் தாங்கிக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அப்போ யோபை எதற்காக ஒப்பு கொடுத்தார் என்றால் அவன் பொன்னாக விளங்குறானா என்று பார்க்கிறார். அல்லேலூயா. அதற்கு தான் அவன் சொல்றான், என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குகிறேன். அல்லேலூயா. நீங்கள் ஒவ்வொருவரும் பொற்பாத்திரங்களாய் மாற வேண்டும். அப்படியானால் சோதனை வரும் பொழுது சோர்ந்து போகாதீங்க, மனம் முறிந்து போகாதீங்க. ஆண்டவர் என்னை சோதிக்கிறார் என்று சொல்லுங்க. இப்போ அடியனுக்கு கூட ஒரு இரவில் எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்து மாடியிலேயே விழுந்து செத்து போய்விட்டேன். கீழே என் மகன் மருமகளெல்லாம் இருக்கிறாங்க. யாருக்குமே தெரியாது நான் மாடியில் எனக்கு இப்படி நடந்தது. அப்படி மரித்து விழுந்து கிடந்த பொழுது ஆண்டவர் என்ன செய்தார்? என்னை திரும்பவும் ஒரு 1.5 மணி நேரம் கழித்து என்னை திரும்ப வந்து தட்டி எழுப்பினார். எழுந்துரு, சத்தம் எழுந்துரு, விடிஞ்சிடுச்சு, எழுந்துரு, விடிஞ்சிடுச்சு. அவர் தட்டு. எப்படி நேற்று கேப்ரியல் தூதன் வந்து தானியேலை தொட்டவானே, அதுபோல் ஆண்டவர் இயேசு என்னை தொட்டு எழுந்துரு, விடிஞ்சிடுச்சு. நான் நினைச்சேன், நான் என் ரூம் கட்டலில் தானே படுத்துட்டு இருந்தேன். இப்போ நான் எங்கே படுத்து நிற்கிறேன்? ஒருவேளை ஆண்டவர் கட்டலில் வந்து என்னை எழுப்புறாரா என்று பார்க்கிறேன். மாடியில் என் படிக்கட்டுக்கு முன்பாக ஒரு ஸ்டெப் இருக்கிறது. அந்த இடத்துல வந்து நான் வெளியே விழுந்து விட்டேன். எழுந்திருச்சு பார்க்கிறேன், மோஷன், யூரின் எல்லாம் என் சரீரத்தை விட்டு போய்விட்டது. ஹார்ட் அட்டாக்கினுடைய அறிகுறி அதுதான். ஒரு மனுஷனுக்கு ஹார்ட் அட்டாக் வருமானால் அவனுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது. அவன் சரீரத்தில் எல்லாம் போய்விடும். அந்த நேரத்தில் எழுந்து பார்க்கிறேன், மோஷனில் படுத்து கொண்டு இருக்கிறேன், யூரினில் படுத்து கொண்டு இருக்கிறேன். என் தலை தொங்கி போயிருக்கிறது. எந்திரிச்சு பார்க்கிறேன், ஆண்டவர் யார் என்னை தொட்டது? என்னை தொட்டது யார் தெரியுமா? ஆண்டவர் இயேசு. உடனே நீங்கள் கேட்கலாம், ஏன் எனக்கு இந்த சோதனை வந்தது? நான் அநேக ஜனங்களுக்கு ஜெபிக்கிறேனே, மருத்துவமனையில் ஹார்ட் அட்டாக்னால பிழைக்க மாட்டான்னு சொல்றாங்க. ஆனால் அடியனை அனுப்பி தொடும்பொழுது அந்த ஹார்ட் அட்டாக்ல இருந்து ஆபரேஷன் பண்ணாதபடிக்கு, மேஜர் ஆபரேஷன் நடக்காதபடிக்கு கர்த்தர் பூரண சுகத்தோடு கொண்டு வந்திருக்கிறார் எத்தனையோ பரிசுத்தவான்களுக்கு. அப்ப அந்த பரிசுத்தவான்களுக்கெல்லாம் என்னை எடுத்து பயன்படுத்த தேவன் எனக்கு எதற்காக இந்த ஹார்ட் அட்டாக்கை அனுமதித்தார் என்று நீங்க கேள்வி கேட்கலாம். யோபு சொன்னதை போல தான் நான் சொல்லுவேன்,
என்னை சோதித்த பிறகு நான் இன்னும் பொன்னாக விளங்குகிறேனா என்று. ஹல்லேலூயா. இப்போ எனக்கு கேள்வி கேட்க மாட்டேன், ஆண்டவரே நீ எதற்காக என்னை ஹார்ட் அட்டாக் அனுமதித்தீர் என்று சொல்லி. எதற்காக அனுமதித்தார் தெரியுமா? விட்டுட்டாரா ஆண்டவர் என்ன? விட்டுட்டாரா ஆண்டவர் என்ன? சோதித்த பிறகு திருப்பி என்னை எழுப்பிட்டாரே. இதோ உங்க மத்தியில் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். சென்னையில் தொடர்ந்து கன்வென்ஷன் முடித்திருக்கிறேன். நான் ஐயா அண்ணன் கூட நினச்சாங்க, அண்ணனுக்கு கடந்த வருஷம் ரொம்ப உடம்பு முடியாமல் போனாங்களே, அவங்க ஊழியம் செய்கிறாங்களேன்னு தெரியலன்னு இருந்தாங்க. ஏன்னா அண்ணச்சு பேசவே மாட்டாங்க. இந்த வருஷம் நான் பேசிட்டு இப்போ கன்வென்ஷன் முடிஞ்சு போனோன்னா என்னை ட்ரெயின் ஏற்றி விட்டுட்டாங்கன்னா இத்தோடு அவங்க கான்டாக்ட் பண்ணவே மாட்டாங்க. எப்போ கான்டாக்ட் பண்ணுவாங்கன்னா அடுத்து கன்வென்ஷன் ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று இருக்கும் பொழுது ஒரு 10 நாட்களுக்கு முன்பாக இல்லை ஒரு மாதத்துக்கு முன்பாக எனக்கு ஃபோன் வரும். அந்த 111 அண்ணனுடைய நம்பர் கூட நான் சேவ் பண்ணி வைக்கல. அந்த 111 நம்பர் வரும்பொழுது முன்னாடி 999 பின்னாடி 999 வரும்பொழுது செங்கோட்டான ஃபோன் அடிக்கிறாங்க. அண்ணா செங்கோட்டான ஃபோன் அடிக்கிறாங்க. அண்ணா சொல்லுங்கண்ணே, ஒன்றுமே கேட்க வேண்டாம். அண்ணா சொல்லுங்கண்ணே, உடம்பு எப்படி இருக்கு? நல்லா இருக்கீங்களா? ஆனால் நல்லா இருக்கேண்ணே. ஊழியமெல்லாம் எப்படி இருக்கு? ஆனால் ஊழியமெல்லாம் போயிட்டு இருக்கேன், நல்லா இருக்கேண்ணே. சென்னையில் தொடர்ந்து பேசியிருக்கேன். அப்படியா? போன வருஷம் ரொம்ப உடம்பு முடியாமல் வந்தீங்களே, எப்படி இருக்கிறவங்களோ எனக்கு தெரியல. இல்லைன்னா ஆண்டவர் என்னை சுகமாகவே வைத்திருக்கிறார். அல்லேலூயா. பிரியமான தேவஜனமே, எந்த பாத்திரத்தை கர்த்தர் நிரப்புவார் என்று சொன்னேன்? விலையேறப்பெற்ற பாத்திரமாய் நீங்கள் சபையில் இருப்பீர்களானால், விலையேறப்பெற்ற பாத்திரம் எது என்று சொன்னேன்? புடமிடப்படுகிற பொன்னான பாத்திரங்கள். நீங்க பொன்னான பாத்திரங்களாய் மாறும் பொழுது கர்த்தர் அவர் எண்ணெயினாலே உன்னை அபிஷேகம் பண்ண வல்லவராய் இருக்கிறார். என்னை சோதித்தார், நான் ஊழியம் செய்வேனா, இனி என் ஊழியம் நின்று விடுமா என்று சொல்லி இல்லை 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 இல்லை, எழும்பி கூட தொடர்ந்து ஊழியத்தை செய்து கொண்டே இருந்தேன். எல்லாரும் சொன்னாங்க, அண்ணா நீங்கள் ரொம்ப சத்தமாக பேசுவீங்களே, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது உங்களுக்கு, அதை சாப்பிடாதீங்க இதை சாப்பிடாதீங்க சொன்னாங்க. எதை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னானோ அதை சாப்பிட்றதை நான் விட்டுட்டேன். எனக்கு மட்டன்னா ரொம்ப பிடிக்கும், நிறைய சாப்பிடுவேன் நான். அல்லேலூயா. ஆமாம், அதுவும் அந்த குடலுன்னா ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஆமாம், நிறைய சாப்பிடுவேன். எனக்கு கொழுப்புள்ளதெல்லாம் ரொம்ப நிறைய சாப்பிடுவேன். ஆனால் நான் போடுற 4 நாள் உபவாசத்தில் எல்லா கொழுப்பும் கரைஞ்சிரும். அல்லேலூயா. ஆமாம், எனக்கு தெரியும். சாப்பிடவும் அவர் தான் படைச்சாரு, அவர் தான் எனக்கு கொடுக்குறாரு. சாப்பிடவும் கொடுப்பாரு. இதே வேலையில் வயிறு சுருங்கி போகவும் செய்வார் ஆண்டவர். அல்லேலூயா. எனக்கு வயிறு சுருங்க சுருங்க சுகமாக இருப்பேன். அல்லேலூயா. செய்தி என்ன? நீங்கள் பொற்பாத்திரங்களாய் மாற வேண்டும். நீங்கள் பொற்பாத்திரங்களாய் மாற வேண்டும் என்றால் சோதனைக்கு உங்களை உட்படுத்த வேண்டும். உங்க வாழ்க்கையில சோதனை வரும். பொன் எப்படி உண்டானது, வெள்ளி எப்படி உண்டாகிறது? அது குகையில வைத்து புடமிடும் பொழுது அது சொக்க பொன்னாக மாறுகிறது, வெள்ளியாக மாறுகிறது. அப்பொழுதுதான் அந்த பாத்திரம் ஆண்டவருக்கு விலையேற பெற்ற பாத்திரமாக இருக்கிறது. அப்பொழுது உங்களுக்கு சோதனை வரும் பொழுது ஆண்டவர் என்னை புடமிடுகிறார் என்று சொல்லுங்க. சோதனைன்னு சொல்லாதீங்க, ஆண்டவர் என்னை புடமிடுகிறார். அண்ணா எங்கள் அத்தான் நம்முடைய ஏன் இது வருதுன்னு மனைவி உன்னை கேட்டேன்னா, இல்லைங்க ஆண்டவர் நம்மை புடமிட்டு கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. புருஷன் மனைவியை பார்த்து சொல்லு, சோதனை ஏங்க இது வருது, நம்ம தான் நல்லா ஊழியம் பண்ணுறோமே, எதுக்கு நம்ம வாழ்க்கையில் சோதனை வருதுன்னு கேட்கும்போது சொல்லு, இல்லை இல்லை அப்படி இல்லை, அப்படி இல்லை, நாம் அவருக்கு உகந்த பாத்திரமாக இருக்கிறோமா? அல்லேலூயா. அவருக்கு ஏற்ற பாத்திரமாக இருக்கிறோமா? எப்பொழுது அவர் ஏற்ற பாத்திரமாய் மாறுகிறோமோ அப்போது அவர் எண்ணெயினால் நிரப்ப இயேசு வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. 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 நேற்று கூட வாசித்தோம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் அனனியா போய் சவுலை பார்த்து சொல்லும் பொழுது, ஆண்டவரே இவன் பொல்லாங்கான மனுஷனாச்சே, இவனை போய் என்னை எழுப்ப சொல்றீங்களே, அவனை போய் சந்திக்க சொல்றீங்களே, அவன் பொல்லாங்கான மனுஷனாச்சே. அதுக்கு ஆண்டவரே சொன்ன வார்த்தை என்ன? அவன் பொல்லாங்கான மனுஷன் என்பது எனக்கு தெரியும், நீ போ என்று சொல்லி அவன் எனக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் என்று சொல்லப்பட்டது. அல்லேலூயா. அவன் பொல்லாங்கான மனுஷன் தான், நீங்களும் நானும் பொல்லாங்கான மனுஷர்கள் தான். ஆனால் நீங்க தேவனுடைய பாத்திரம் என்பதை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்பொழுது அந்த பாத்திரம் யாருக்கு பிரியமாய் இருக்கிறது? கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கிறது. அந்த பாத்திரத்தை கர்த்தர் நிரப்ப வல்லவராய் இருக்கிறார். அந்த சவுல் தான் ஆண்டவர் பவுலாக மாற்றினார். அந்த பாத்திரத்தை கொண்டுதான் அந்த பவுலை கொண்டு அநேக சபைகளிலே ஆண்டவர் பிரசங்கிக்க அனுப்பினார். அல்லேலூயா. பிரியமான தேவஜனமே, அப்படியானால் நீங்கள் பொன்னாக விளங்க வேண்டும் என்று சொன்னால் முதலாவதாக உங்களை புடமிட ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்படி புடமிட்டு பொன்னாக விளங்குவீர்களானால் ஆண்டவர் இயேசு உன் பாத்திரத்தை நிரப்ப அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா.
அல்லேலூயா. 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தில் ஒரு தீர்க்கதரிசியுடைய மனைவியை குறித்து நாம் பார்க்கிறோம். அந்த தீர்க்கதரிசி மனைவி எலியா தீர்க்கதரிசனத்தில் போய் கேட்கிறாள். வாசிமகள 4ஆம் அதிகாரம் 1 வாசிப்பில் பார்க்கலாம். தீர்க்கதரிசி புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியா இருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியாகிய என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தேன் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்பொழுது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமையிலாகிக் கொள்ள வந்தான் என்று சொன்னான். அல்லேலூயா. அவள் சொல்லுகிற காரியம் என்ன? நான் ஒரு தீர்க்கதரிசியினுடைய பிள்ளைகள் புத்திரராய் இருக்கிறேன். என்னுடைய கணவர் மரித்து விட்டார். நானோ எப்பொழுதும் கர்த்தருக்கு எப்படிப்பட்ட ஜனங்களாக இருந்தோ பயந்து நடந்த ஜனங்களாக இருந்தோம். அல்லேலூயா. இப்பொழுது என் கணவர் மரித்து விட்டார், அவர் கடனை வைத்து விட்டு மரித்து விட்டார். அந்த அவள் சொல்லுகிறாள் எலியா தீர்க்கதரிசியை பார்த்து, இப்பொழுதோ நாங்கள் எப்படி இருக்கிறோம், என் பிள்ளையை அடிமைப்படுத்த வருகிறார்கள், கடனை அடை. அப்படி இல்லை என்றால் ஒரு 2 பிள்ளைகளும் என்னிடத்தில் அடிமையை அனுப்பிவிடு, நீ எப்பொழுது கடனை அடைக்கிறாயோ அப்பொழுது உன் பிள்ளையை நான் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். இப்போது கணவனை நான் இழந்திருக்கிறேன், என் பிள்ளைகளை நான் இழக்க வேண்டுமா என்று எலியா தீர்க்கதரிசியை பார்த்து அந்த தீர்க்கதரிசியின் மகனுடைய புத்திரர் போய் அவளிடத்தில் அறிக்கை செய்யும் பொழுது எலியா 2வது வசனத்தில் எலியா என்ன கேட்கிறான்? எலிசா அவனை நோக்கி கேள்வி அதுதான். உன் புருஷன் ஊழியம் பண்ணாரு, இப்போ மறிச்சிட்டாரு, உன் பிள்ளைகளை அடிமைப்படுத்த வந்திருக்கிறாங்க. இப்போ அவளை பார்த்து கேட்கிறாரு எலிசா தீர்க்கதரிசி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? அல்லேலூயா. அதுதான் கேள்வி. நான் உனக்கு என்ன செய்யணும் அதை சொல்லு. சோதனை வந்துருச்சு, வேதனை வந்துருச்சு. எதற்காக சோதனை வந்தது? நீ பொன்னாக விளங்க வேண்டும் என்பதற்காக. சோதனை எதற்காக நம்ம குடும்பத்துக்கு வருது? அந்த சூழ்நிலை நீ எப்படி இருக்கிறாய் என்பதை பார்ப்பதற்காக. அந்த சூழ்நிலை ஆண்டவருக்கு உத்தமமாய் பொற்பாத்திரமாய் இருப்பாயானால் நிச்சயமாய் அவர் வந்து உன் பாத்திரத்தை நிரப்பார் வல்லவராய் இருக்கிறார். எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உன்னிடத்தில் எண்ணெய் இருக்கிறது, சொல் என்றான். இப்போ நான் உனக்கு என்ன செய்யணும்? உன்னிடத்தில் எண்ணெய் இருக்குது. முதல்ல ஆண்டவர் கேட்கறது, நீ உன்னிடத்துல என்ன இருக்குது? நீ ஆண்டவருக்கு ஏற்ற பாத்திரமா இருக்கிறாயா? அதன் அர்த்தம் என்ன? நீ தேவனுக்கு விலையேற பெற்ற பாத்திரமா இருக்கிறாயா? முதல் நான் உனக்கு என்ன செய்யணும்? நான் செய்றேன். ஆனா நீ என்னுடைய பார்வையில் நீ எப்படிப்பட்ட பாத்திரமா இருக்கிறாய்? இதுதான் ஆண்டவருடைய கேள்வி. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் எந்த பாத்திரத்தை நிரப்புவார் என்று சொன்னேன்? விலையேற பெற்ற பாத்திரமாயிருக்கிற பொன்னையும் வெள்ளி பாத்திரத்தை கர்த்தர் நிரப்புவார். மரத்தையும் மண்பானையிலும் ஆண்டவர் எண்ணெயை நிரப்பவே மாட்டார். அல்லேலூயா. நீ எந்த விசுவாசியாய் இருக்கிறாய் என்பதை நீ ஆராய்ந்து பார். திருச்சபையில் 4 விதமான விசுவாச மக்கள் இருப்பார்கள். ஒருவர்கள் பொன்னாய் விளங்குகிற விசுவாச மக்கள், 2வதாக வெள்ளியாய் இருக்கிற விசுவாச மக்கள், 3வதாக மரம் போல ஒன்றுக்கும் அசைவில்லாதபடிக்கு வச்ச இடத்திலேயே வைக்கிற ஒரு விசுவாசியாய் இருப்பார்கள். ஆமாம், அந்த விசுவாசிகளின் மத்தியில் ஆண்டவர் எண்ணெய் நிரப்ப மாட்டார். மண் பாத்திரம் இருக்கிறது, அது எப்பொழுதும் உடைந்து விடும். உடைந்து போகிற விசுவாசிகளுக்கெல்லாம் ஆண்டவர் எண்ணெய் நிரப்பவே மாட்டார். அல்லேலூயா. எந்த பாத்திரத்தை நிரப்புவார்? நீ கர்த்தருடைய பார்வையில் விலையேற பெற்ற பாத்திரமாய் இருப்பாயானால், பொற்பாத்திரமாய் நீ விளங்குவாயானால், கர்த்தர் நிச்சயமா உன் பாத்திரத்தை நிரம்பி வழிய பண்ண இயேசு வல்லவராய் இருக்கிறார். அதான் தீர்க்கதரிசி கேட்கிறான், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டுவிட்டு, உன் வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது என்று சொல் என்று சொன்ன பொழுது, அதற்கு அவள், வாசிமகளே, அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெயே அல்லாமல், அந்த எண்ணெய் எதை குறிக்கிறது? தேவனுடைய அபிஷேகத்தை குறிக்கிறது. என் மகளே, நீ பொற்பாத்திரமாய் இருப்பாயானால் உன் பாத்திரத்தை நிரப்புகிறாரே, அது என்ன தெரியுமா? அது அபிஷேகத்தை குறிக்கிறது. நீ சபையில் என்ன பெற வேண்டும்? ஆண்டவரே, என்னை அபிஷேகத்தினால நிரப்போம், அபிஷேகத்தினால நிரப்போம், அந்நிய பாஷையால் நிரப்போம், தீர்க்க தரிசன வரங்களால் நிரப்போம், வெளிப்பாடுகளால் நிரப்போம் என்று சொல்லி நீ கேட்பாயானால், ஆண்டவர் நீ விலையேற பெற்ற பாத்திரமாய் இருப்பாயானால் உனக்கு அந்த அபிஷேகத்தை கர்த்தர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார்.
உன் பாத்திரத்தை சும்மா வச்சுக்க மாட்டாரு. உன் அபிஷேக எண்ணெயினாலே நிரப்பிக்கொண்டே இருப்பார். இதுதான் சங்கீதக்காரனாக தாவீது சொன்ன வார்த்தை. என்ன? என் பாத்திரத்தை எண்ணெயினால் நிரப்புகிறார். அல்லேலூயா. அந்த எண்ணெய் எதை குறிக்கிறது? கர்த்தருடைய அபிஷேகத்தை குறிக்கிறது. அல்லேலூயா. அவள் சொன்ன வார்த்தை என்ன? என்னிடத்தில் ஒரு குடம் எண்ணெயை தவிர வேறு ஒன்றும் இல்லை. அந்த எண்ணெய் எது? கர்த்தருடைய அபிஷேகத்தை குறிக்கிறது. ஐயா, என்கிட்ட அபிஷேகத்தை தவிர வேற ஒன்றும் இல்லை. ஆமா, அந்த அபிஷேகமும் கூட இருந்தா உங்கள் வீட்டின் பாத்திரங்கள் கர்த்தர் நிரப்புவார். எந்த வீட்டில் அபிஷேகம் இல்லையோ, எந்த சபையில் அபிஷேகம் இல்லையோ, எந்த மனுஷனுக்குள்ள அபிஷேகம் இல்லையோ, அவன் பாத்திரத்தை ஆண்டவர் நிரப்பவே மாட்டார். அப்ப ஆண்டவர் சமூகத்தில் நாம் எதை கேட்க வேண்டும்? தேவ அபிஷேகத்தை கேட்க வேண்டும். அல்லேலூயா. அதுதான் சங்கீதக்காரன் சொன்னான், கர்த்தரின் அபிஷேக எண்ணெயால் நிரப்புவார். அல்லேலூயா. அப்படியானால் ஆண்டவர் ஒவ்வொரு வாரமும் உங்களை அபிஷேக எண்ணெயால் நிரப்புகிறார். நீங்களோ சபைக்கு வரும் பொழுதுதான் அந்த எண்ணெயை பயன்படுத்துகிறீர்களே தவிர, தன் வீடுகளிலே போகும்பொழுது நல்ல பாய்பட்டு அமர்ந்து நல்ல அபிஷேகத்தில் நிரம்பி தன் கணவனோடு கூட தன் பிள்ளைகளோடு கூட அமர்ந்து எல்லாரும் ஆவில நிரம்பி அனல் முட்டப்படும் பொழுது உன் பாத்திரத்தை கர்த்தர் நிரப்பிக்கொண்டே இருப்பார். அல்லேலூயா. அப்ப நீங்க அபிஷேகத்தை என்ன செய்றீங்க? சபையில வரும்பொழுது மற்றவர்கள் காண்கிற வழியிலே தான் அந்நிய பாஷை பேசுகிறோமே தவிர, தீர்க்கதரிசனம் உரைக்கிறோமே தவிர, தன் வீடுகளிலே போய் நம்மை குறித்து ஆண்டவர் என்ன சொல்கிறார், நம் பிள்ளைகளை குறித்து என்ன சொல்கிறார் என்று அவர்கள் தீர்க்கதரிசனம் கேட்பாயானால் உன் பிள்ளைகள் குறித்து என்ன செய்ய போகிறேன் என்பதை கர்த்தருக்கு அறிவிக்க வல்லவராய் இருக்கிறார். அப்படியானால் நீங்கள் எதை பெற்றுக்கொள்ள வேண்டும்? கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் நீங்கள் விலையேற பெற்ற பாத்திரமாய் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. அவர் சொல்லும்போது சொல்றார், ஒரு குடம் எண்ணெய் இல்லாமல் உமது அடியாள் வீட்டில் வேறு ஒன்றும் இல்லை. உடனே எலிசா சொல்கிறான். அப்பொழுது 3வது வசனம் சொல்கிறது, அப்பொழுது அவன், நீ போய் உன் அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேகருடைய வீட்டில் போய் நிரம்பின பாத்திரத்தை வாங்கிட்டு வாங்க சொன்னார். நல்லா கவனிக்கணும். நான் திரும்ப அந்த இடத்துக்கு நான் வரப்போறேன். அவளை என்ன சொன்னாரு? நீ போய் உன் அயல் வீட்டார் எல்லாரிடத்திலும் இருக்கிறதானே நிரம்பின பாத்திரங்களை வாங்கிட்டு வான்னு சொல்லல. காலி பாத்திரங்கள், வெறுமையான பாத்திரங்கள் இருக்கும், அந்த பாத்திரங்களை வாங்கிட்டு வா. அல்லேலூயா. 4வது வசனம் சொல்கிறது, அந்த காலியான பாத்திரங்களை வாங்கி கொண்டு வந்து உள்ளே போய் உன் பிள்ளையுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்து நிறுத்ததை ஒரு பக்கத்தில் வை. இப்பொழுது அவர் என்ன சொன்னாரு? நீங்க காலி பாத்திரங்களை வாங்கிட்டு வந்து சும்மா வைக்காதீங்க. நீயும் உன் பிள்ளையும் அந்த ஜபாரையில் போயிட்டு என்ன செய்யுங்க? கதவை பூட்டிக்கிங்க. அல்லேலூயா. கதவை என்ன செய்யுங்க? பூட்டிக்கிங்க. அப்பொழுது வானத்தை நோக்கி இருவரும் ஜெபம் பண்ணுங்க. பரத்திலிருந்து எண்ணெய் இறங்கும். உனக்கு கொடுக்கப்பட்டார் அபிஷேகம், அதை அவர் என்ன செய்வாரு? அனல் மூட்டுவார். அப்ப நீ உன் பிள்ளையும் அந்த ஜபாரையில நல்ல ஆவில நிரம்பி ஜெபிக்க 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 அந்நிய பாஷையை கர்த்தர் உன் மேல ஊற்றிக்கொண்டே இருப்பார். இப்படி நீ பேச 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 அந்த எண்ணெய் எங்கிருந்து வருகிறது? பரத்திலிருந்து இறங்கி கொண்டே இருக்கும். அது அந்த காலி பாத்திரங்களை நிரப்பும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். இதை தான் கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார். உன் ஜெப அறையில, உன் தனிமையில நீ ஆண்டவரோடு கூட அபிஷேகத்தில் நிரம்பி ஜெபிக்கிறாயா? உங்களை ஆராய்ந்து பாருங்க. அப்படி ஜெபிப்பீர்களானால் கர்த்தருடைய பார்வையிலே நீங்கள் எல்லாரும் விலையேற பெற்ற பாத்திரங்கள். அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாய் அந்த பாத்திரத்தை காலியா விட மாட்டாருங்க, நிரப்பிக்கிட்டே இருப்பாரு. அல்லேலூயா. ஒருவேளை என்ன குறைஞ்சாலும் கூட ஆண்டவர் என்ன செய்வார் தெரியுமா? எண்ணெயை ஊற்றிக்கிட்டே இருப்பாரு. எவ்வளவு நீ ஜெபித்து கொண்டதாலும் அவ்வளவு பாத்திரம் என்ன செய்யும்? வழிந்து ஓடும். அல்லேலூயா. உன் பாத்திரம் நிரம்புவதல்ல, உன் பாத்திரம் வழிந்து ஓடும். ஒரு திராட்சை ரசம் எப்படி அந்த பாத்திரத்தில் நிரம்பி ஓடுகிறதோ அதுபோல ஆண்டவர் என்ன செய்வார்? உன்னை அபிஷேகத்தினால் நிரம்பி வழிந்து ஓடுகிற அளவுக்கு கர்த்தர் அபிஷேகத்தை ஊற்றுவார். அல்லேலூயா. அப்படியானால் நீ கர்த்தருடைய பார்வையில்
விலையேற பெற்ற பாத்திரமாய் இருக்கிறாயா? உங்களை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். நீங்கள் பொற்பாத்திரமாய் இருக்கிறீர்களா? உங்களை ஆராய்ந்து பாருங்கள். நீங்கள் வெள்ளி பாத்திரமாய் இருக்கிறீர்களா? உங்களை ஆராய்ந்து பாருங்கள். அல்லது நீங்கள் மரப்பாத்திரமாய் இருக்கிறீர்களா? மண் பாத்திரமாய் இருக்கிறார்களா? நீங்கள் உங்களை ஆராய்ந்து பாருங்கள். நாங்கள் யாரையும் குற்றப்படுத்தவில்லை. அப்படியானால் ஒரு திருச்சபையில் நல்ல ஆவியில் நிரம்பி ஜெபிக்கிற ஜனங்களும் இருக்கிறார்கள், பரியாசம் பண்ற ஜனங்களும் இருக்கிறார்கள். அல்லேலூயா. அந்த பரியாசம் பண்றவங்க யார் தெரியுமா? அவங்க மர பாத்திரமோ மண் பாத்திரமா இருப்பாங்க. அல்லேலூயா. ஆனால் வெள்ளி பாத்திரங்களும் பொற்பாத்திரங்களும் யாரையும் பரியாசம் பண்ணாது. அல்லேலூயா. அது வேலையை பார்த்து கொண்டே இருக்கும். பிரியமான தேவஜனமே, அவள் சொன்ன ஒரே வார்த்தை என்ன? என்னிடத்தில் ஒரு குடம் எண்ணெயை தவிர வேறு ஒன்றும் இல்லை என்று சொன்ன பொழுது அவன் அயலார் வீட்டு எல்லாரிடத்திலும் போய் காலி பாத்திரங்களை, வெறுமையான பாத்திரங்களை வாங்கி கொண்டு வா, உன் அறையில் போய் நீயும் உன் பிள்ளையும் பூட்டி கொண்டு என்ன செய்ய, பூட்டி சும்மா இருங்கன்னு சொல்லலை, அவர் அந்த எண்ணெயை ஊற்றுங்கன்னு சொன்னார். அப்படி தானே சொல்லிருக்கு. வாசியமான 4வது வசனத்தை, உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி இப்போ நீ கதவை பூட்டி கொண்டு என்ற அர்த்தம் என்ன தெரியுமா? நீயும் உன் பிள்ளையும் கதவை பூட்டி கொண்டு என்ன செய்யுங்க, பரத்தை நோக்கி பாருங்க. பரலோகத்திலிருந்து ஆண்டவரே உன் அபிஷேக எண்ணெயை என் மீது நிரப்பம் என்று சொல்லுங்க. ஏற்கனவே ஒரு குடம் எண்ணெய் தான் என்கிட்ட இருக்கு, அது எல்லா பாத்திரம் நிரப்ப முடியாது. மீதமுள்ள பாத்திரத்தை நிரப்பதற்கு எனக்கு பரலோகத்துக்கு நேராக கையை நீட்டி ஆவில நிரம்பி ஆண்டவரே என்னை நிரப்போ, என்னை நிரப்போ, என்னை நிரப்போ, என்னை நிரப்புன்னு சொல்லும்போது ஆண்டவர் அவர் நிரப்புவார். அப்பொழுது நீயும் உன் பிள்ளையும் அந்த பாத்திரங்கள் எல்லாம் ஊற்றி ஒரு ஓரமாக வச்சுடுங்க. மீதி இருக்கிற எல்லாவற்றையும் ஊற்றிக்கிட்டே இருங்க, அது ஓர வச்சுடுங்க அப்படின்னு சொன்ன பொழுது அர்த்தம் என்ன? உன் தனி அறையில் கதவை அடைத்து கொண்டு நீங்களும் உன் பிள்ளைகளும் உன் புருஷனும் இருப்பானால் புருஷனும் பிள்ளைகளும் எல்லாரும் சேர்ந்து, அது அவளை குறித்து சொன்ன வார்த்தை, உங்களை குறித்து கர்த்தர் சொல்கிற வார்த்தை என்ன? நீங்களும் உன் புருஷனும் உன் பிள்ளைகளுமாய் அந்த ஜப அறையில், ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு ஜப அறை இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமாம், பெட்ரூமை மட்டும் பெருசாக போட்டுக்கிறாங்க எல்லா வீட்டிலும். வீடை கட்டுறான், முதல்ல என்ன பண்ணுறான், அவனுக்கு பெரிய பெட்ரூமு, ஒரு 10 பேர் படுக்கிற போல கட்டல் போடுறதுக்கு. ஆமாம், இதுலேருந்து இந்த பக்கம் உருளமா, இதுலேருந்து இந்த பக்கம் உருளமா, அப்படிப்பட்ட கட்டலெல்லாம் போடுறாங்க. பிறகு நல்ல பஞ்சு மெத்தை, ஆமாம் இலவம் பஞ்சு மெத்தை, ஒரு மெதுன்னு தூங்கணும், படுத்தா அப்படியே தூங்கணும். இப்படியெல்லாம் வடிக்கிறீங்களே, செய்கிறீங்களே, ஆனால் கர்த்தருக்கென்று ஒரு ஜப அறை கட்டுறீங்களா? உங்கள் வீட்டில் யாருன்னா சொல்லுங்க, என் வீட்டில் ஒரு ஜப அறையை கர்த்தருக்காக வைத்திருக்கிறேன். அங்கே ஒரு சேர் போட்டிருக்கிறேன், அங்கே ஒரு சேர் போட்டிருக்கேன், ஒரு டேபிள் போட்டிருக்கேன், அங்கே ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சிருக்கிறேன். அவர் வருவாருங்க, நான் ஜெபிக்கும் பொழுது ஏசப்பா வருவார், அந்த சேரில் உட்காந்துட்டு இருப்பார், நான் ஜெபிக்கிறத அந்த துதிக்கிறதில் அவர் பார்த்துக்கிட்டே இருப்பார். அல்லேலூயா. நீங்க நினைக்கிற உங்க அறையில இயேசு வரமாட்டாருன்னு இப்பொழுதே அவருக்கு ஒரு ஜப அறை ஆயத்தப்படுத்துங்க. ஆண்டவரின் ஜப அறையில வந்து தங்குவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜப அறையில எதற்காக வந்து தங்குகிறார்? உன்னை ஆசீர்வதிப்பதற்காக, உன்னை நிரப்புவதற்காக. ஆண்டவர் உன்னோடு கூட உலாவுவார் என்று சொன்னாரு. அவர் எங்கு உலாவுவார்? உன் படுக்க அறையில் அவர் வரமாட்டாரு, உன் மனைவியின் படுக்க அறையில் வரமாட்டாரு. அவருக்கென்று ஒரு ஆயத்தப்படுத்தி இருக்கிறாய ஜப அறை, அங்கே கர்த்தர் வாசம் பண்ணுவார். அல்லேலூயா. அங்கிருந்து உன் வீட்டை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்படியானால் நீ உன் பிள்ளைகளும் போய் கதவை பூட்டிக் கொண்டு எண்ணெயை அதில் வாருங்கள் என்று சொன்னால் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள், கர்த்தர் உங்களுக்கு எண்ணெயை வார்த்து கொண்டே இருப்பார். அப்போ அவளாண்ட ஒரு குடம் தான் இருந்தது. ஒருவேளை இவ போய் ஒரு 50 காலி பாத்திரங்களை வாங்கி வச்சிருப்பான்னு கொண்டு வந்தான்னு நினச்சிங்களேன். அந்த ஒரு பாத்திரத்தில் இருக்கிற எண்ணெயை 50 பாத்திரத்தில் ஊற்ற முடியுமா? நீங்களே சொல்லுங்களேன். இப்போ 50 பாத்திரம் எப்படி நிரம்பினது? கர்த்தர் பரத்திலிருந்து ஊற்றினார். அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்களேன். நிரப்புவார். நீ பொற்பாத்திரமாய் ஆண்டவருக்கு முன்பாக இருப்பாயானால் உன் பாத்திரத்தை வழிந்தோடு அளவுக்கு கர்த்தர் நிரப்புவார். அவள் என்ன செய்தால், பாத்திரத்தில் எல்லாம் எண்ணெயை வார்த்தார். இப்பொழுது பாத்திரம் தீர்ந்து விட்டது. அல்லேலூயா. இப்பொழுது பாத்திரம் தீர்ந்து விட்டது. 5வது வசனத்தை வாசி மக்களே. இப்போ எலிசாவிடத்தில் போய் சொல்கிறாள், வார்த்தால்
அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அவன் தன் மகன் ஒருவனை நோக்கி, இப்ப எல்லாம் வாங்கிட்டு வந்து 50 காலி பாத்திரத்தையும் நிரப்பிட்டார் ஆண்டவரு. இன்னும் ஒரு பாத்திரம் என்ன காலியா இருக்க, போய் கேட்டு வாங்கிட்டு வா. அதற்கு அந்த மகன் சொல்லுகிறான், வேறே பாத்திரம் இல்லை என்றான். அப்பொழுது எண்ணெய் நின்று போய்விட்டது. அல்லேலூயா. இங்க அவளாண்ட எத்தனை குடம் எண்ணெய் சொன்னாங்க? நீங்களா சொன்னீங்க, ஒரு குடம் எண்ணெய் தவிர வேற எதுவும் இல்லை. இப்ப அந்த ஒரு குடம் எண்ணெயை 50 பாத்திரத்தில் நிரப்புனா எத்தனை குடம் அவளாண்டு இருந்திருக்கணும்? 51 குடம் இருந்திருக்கணும். அவளாண்டு ஒரு குடம் தான் இருந்தது. இப்ப மீதி 49 குடம் யார் ஊற்றினது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதுதான் அவன் சங்கீதக்காரன் சொன்னான், என் பாத்திரத்தை நிரம்பி வழிய பண்ணுவார். எப்பொழுதுங்க நீங்கள் பொற்பாத்திரங்களாய், வெள்ளி பாத்திரங்களாய், விலையேற பெற்ற பாத்திரங்களாய் கர்த்தருடைய சமூகத்தில் இருப்பீர்களானால் கர்த்தர் உங்கள் பாத்திரங்கள் நிரம்பி வழிய பண்ண அவர் வல்லவராக இருக்கிறார். உடனே அவன் சொல்கிறான், நீ போய் அதை விற்று உன் கடனை எல்லாம் அடைத்து விடு. அல்லேலூயா. 7வது வசனத்தில் சொல்கிறான், வாசி மகளே, அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள். அப்பொழுது அவன், நீ போய் அதை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீ உன் பிள்ளையும் ஜீவனம் பண்ணுங்கள். அல்லேலூயா. இதுதாங்க ஆண்டவர். உன்னை அபிஷேகத்தில் நிரப்புவார், உன் வீட்டை நிரப்புவார், உன் வறுமையை கர்த்தர் மாற்றுவார், உன் தரித்திரத்தை கர்த்தர் மாற்றுவார், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அவர் உன் வீட்டை நிரப்புவார். எதில் நிரப்புவார்? அபிஷேகத்தினால நிரப்புவார். அப்போ நீங்கள் வீட்டில் என்ன செய்யணும்? நல்ல அபிஷேகத்தில் இந்த ஞாயிற்றுக்கிழமை இங்கே சண்டே சர்வீஸ் ஆச்சான்னா முடிஞ்சுதானா, இதோட அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தான் சர்ச்சுக்கு வர ஜனங்களை நம்ம பார்க்குறோம். அல்லேலூயா. மீத நாட்களிலெல்லாம் சபையை திரும்பி பார்க்கவே மாட்டாங்க, வேதத்தை திருப்பி பார்க்கவே மாட்டாங்க, வீட்டில் கூட மனைவி பிள்ளைகளோடு உட்கார வச்சு ஜெபிக்கணுன்ற ஒரு எண்ணமே வராது. ஏன்னா அடுத்த சண்டே தானே என்று சொல்லி. இல்லைங்க, ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன? நீயும் உன் பிள்ளையும் கதவை தாளிட்டு கொண்டு கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க, அப்பொழுது கர்த்தர் பாத்திரத்தில் எண்ணெய் நிரப்பிக் கொண்டே இருப்பார். நீங்களும் கூப்பிட்டு பாருங்க, கர்த்தர் நிரப்ப வல்லவராயிருக்கிறார். அதை விற்று உன் தரித்திரத்தை நீக்கி விடும் என்று சொல்லுகிறான். அல்லேலூயா. இப்பொழுது அது பாத்திரம், என்ன பாத்திரம் வாங்கிட்டு வர சொன்னாவன்? காலியான பாத்திரங்கள், வெறும் பாத்திரங்களை வாங்கி கொண்டு வான்னு தான் சொன்னார். அல்லேலூயா. அந்த தீர்க்கதரிசி அது எதை குறிக்கிறது தெரியுமா? ஆத்தும ஆதாயத்தை குறிக்கிறது. உன்னை எதற்காக நிரப்புகிறார்? நீங்கள் ஆத்தும ஆதாயம் செய்ய வேண்டும். உன் வீட்டை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களிடத்தில் போய் வெறுமையான பாத்திரங்களை வாங்கி கொண்டு வான்னு சொன்னாரே, அதன் அர்த்தம் என்ன தெரியுமா? உன் வீட்டை சுற்றிலும் இயேசுவை அறியாத ஜனங்கள், வெறுமையான ஜனங்கள் இருக்கிறார்களே, அவரை நீ கொண்டு வா, நான் அவர்களை நிரப்புவேன் சொல்லுகிறார். அது என்ன அர்த்தம் என்று சொன்னால், நீங்க சொல்லுகிறபடி அது காலியான பாத்திரம் அல்ல, அது வெறுமையான பாத்திரம் அல்ல, ரட்சிக்கப்படாத ஜனங்களை குறிக்கிறது. அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய வார்த்தை என்ன? அந்த வெறுமையான ஜனங்களை நான் நிரப்புகிறேன், நீ போய் வாங்கிட்டு வா, நீ போய் கூட்டிட்டு வா, இந்த வீட்டுக்கு கொண்டு வா, நான் என்ன செய்வேன்? நீ நிரப்பாத, நான் நிரப்புறேன். அப்படியானால் இங்க எப்படிப்பட்ட பாத்திரங்களை கர்த்தர் எதிர்பார்க்கிறார்? ரட்சிக்கப்படாத பாத்திரங்களை கர்த்தர் ரட்சிக்கும்படியாக எதிர்பார்க்கிறார். அந்த ஆத்தும ஆதாயத்தை யார் செய்ய வேண்டும்? நீங்களும் நானும் தான் செய்ய வேண்டும். அப்படி செய்வீர்களானால் உங்கள் பாத்திரங்களை கர்த்தர் நிரப்ப வல்லவராயிருக்கிறார். நீங்கள் ஆத்தும ஆதாயம் செய்வீர்களானால் உங்க ஆத்துமாவை கர்த்தர் அவர் வருகையிலே ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். நீங்கள் அவர் வருகையிலே அவரோடு கூட போவீர்கள். எத்தனை ஆத்துமாவை நீங்கள் ஆதாயப்படுத்தீர்கள்? உங்களை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். அருகில் இருக்கிற வீடுகளிலே போய் வெறுமையான பாத்திரங்களை வாங்கி கொண்டு வா என்று சொன்னாரே, அதன் அர்த்தம் என்ன தெரியுமா? உன் வீட்டை சுற்றிலும் ரட்சிக்கப்படாத ஜனங்கள் இருக்கிறாரே, அவர்கள் வீடுகளிலே போய் அந்த ஜனங்களை சந்தித்து, வாருங்கள், உங்க வீடு வெறுமையாக இருக்கிறதா? வாருங்கள், உங்க வீட்டில் ஆசீர்வாதம் இல்லையா? வாருங்கள், என் ஆண்டவர்களை ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி அவர்களை கொண்டு வரும்போது என் ஆண்டவர் என்ன செய்வார்? இங்கே நாங்கள் அடைத்து விட்டு நாங்கள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் பரத்திலிருந்து இங்கே என்னை அவர்கள் மீது வார்ப்பார். அவர்கள் பாத்திரங்கள் நிரம்பிய கர்த்தர் வல்லவனில் இருக்கிறார். ஹல்லேலூயா. இதுதான் ஆத்தும ஆதாயம். நீங்க தான் பொற்பாத்திரங்க. நீங்க பொற்பாத்திரங்க. ஆண்டவர் எதற்காக உங்களுக்கு அபிஷேகத்தை கொடுக்கிறார் தெரியுமா? நீங்க ஆத்தும ஆதாயம் செய்ய வேண்டும் என்பதற்காக. ஒருவேளை நீங்க கேட்கலாம், நான் ஆத்தும ஆதாயம் செய்வதனால எனக்கு என்ன லாபம்னு கேட்காதீங்க. அப்படி அவ கேட்டிருப்பாள், ஆனால் அவள் வீடு ஆசீர்வாதத்தை பெற்றிருக்காது. பிரியமான தேவஜனமே, நீங்கள் பொத் பாத்திரமாய் இருக்கிறீர்களா என்று உங்களை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். நீங்கள் வெள்ளி பாத்திரமாய் இருக்கிறீர்களா என்று உங்களை ஆராய்ந்து பாருங்கள்.
கர்த்தர் எந்த பாத்திரத்தை நிரப்புவார்? கனமான பாத்திரத்தை நிரப்புவார். கனமான பாத்திரம் என்று சொன்னால் விலையேற பெற்ற பாத்திரம். அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய பார்வையில் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? விலையேற பெற்ற பாத்திரங்களாக இருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களை நிரப்புவார், உன் குடும்பத்தை நிரப்புவார். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்கிறார்? அந்த வெறுமையான பாத்திரம் என்ன? ஆவிக்குரிய ஆத்துமாவை ஆதாயப்படுத்துகிற அனுபவத்தை குறிக்கிறது. அல்லேலூயா. நாம் எல்லாரும் போய் வெறுமையான பாத்திரம் எங்கே இருக்குதுன்னு தேடி கண்டுபிடிச்சி அந்த பாத்திரத்தை என்ன செய்யணும்? சபைக்கு கொண்டு வரணும். அல்லேலூயா. இல்லை பாத்தர், நாங்களே அந்த பாத்திரத்தில் எண்ணெயை ஊற்றுறேன் நீங்கள் சொல்கிறீங்களா? நிச்சயமாக உங்களால் நிரப்ப முடியாது. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? நல்லா கவனிங்க. நீ போய் அநேகருடைய வெறுமையான பாத்திரங்களை வாங்கிட்டு வெளியே வச்சு ஊற்றுங்கன்னு சொல்லலையே, உன் வீட்டுக்குள்ள வச்சு, இதுதான் கர்த்தருடைய வீடு. அல்லேலூயா. அப்ப ஆத்தும ஆதாயத்தை கொண்டு வந்து எங்க வைக்கணும்? கர்த்தருடைய வீட்டில் வைக்கணும். இந்த கர்த்தருடைய வீட்டில் இங்க மேய்ப்பன் இருக்கிறான். இந்த மேய்ப்பனும் நீங்களும் எல்லாரும் ஒருமனப்பட்டு நீங்கள் பரலோகத்தை நோக்கி துதிக்கும் பொழுது பரலோகத்தின் தேவன் என்ன செய்வார்? எண்ணெயை ஊற்றுவார். எந்த பாத்திரத்தின் மீது? வெறுமையான பாத்திரத்தின் மீது. அப்பொழுது நீங்கள் ஆத்தும ஆதாயம் செய்கிற ஜனங்களாக இருக்கிறீர்கள். உங்கள் மேல் ஆண்டவர் பிரியமாய் இருப்பார். அல்லேலூயா. அவர் உங்களையும் அப்படி ஆசீர்வதிக்க, உன் பிள்ளைகளையும் அப்படி ஆசீர்வதிக்க கர்த்தர் பிரியமுள்ளவராய் இருக்கிறார். உங்களை ஆராய்ந்து பாருங்கள். நீங்கள் பொற்பாத்திரங்களாக இருக்கிறீர்களா? பொற்பாத்திரம் என்றால் புடமிடப்பட்ட பாத்திரங்கள், சோதிக்கப்பட்ட பாத்திரங்கள். நமக்கு சோதனை வரும்பொழுது அவன் யோபு சொன்னதைப் போல நான் புடமிட்ட பிறகு பொன்னாக விளங்குகிறேன்னு சொன்னான். அல்லேலூயா. இன்னொரு காரியத்தை கூட நான் சொல்ல பிரியப்படுகிறேன். 5 புத்தியுள்ள ஸ்திரியும் 5 புத்தி இல்லாத ஸ்திரியை குறித்து நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. புத்தி உள்ள ஸ்திரீ என்ன செய்தால், மணவாளன் வருவார் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்து விட்டு மணவாளன் வருவதற்கு தாமதமான பொழுது அந்த புத்தி உள்ள ஸ்திரீகள் எல்லாரும் கடையில் போய் எண்ணெயை தன் பாத்திரத்தில் வாங்கி வந்தார்கள் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்போ புத்தி இல்லாத ஸ்திரீகள் சொன்னார்கள், ஆண்டவர் தான் வந்து விடுவார் என்று நம்ம ஐயா சொல்லிவிட்டாரு, ஆண்டவர் வந்து விடுவார் என்று சொல்லி உங்களுக்கு கொஞ்சம் அவசரப்படுறீங்க. ஆண்டவர் வந்து இல்லை இல்லை. அந்த புத்தியில சொல்றா, இல்லை இல்லை, ஒருவேளை ஆண்டவர் தாமதமாய் வருவானால் அவர் வருகிற வரையிலும் என் விளக்கில் எண்ணெய் இருக்க வேண்டுமே. இப்போ என் விளக்கில் இருக்கிற எண்ணெய் அது குறைந்துடும். அவர் வரும்போது என் விளக்கில் இருக்கிற எண்ணெய் குறைஞ்சிடுச்சுன்னா அவர் வரும்போது என்னுடைய விளக்கு எரியாது. எந்த விளக்கு எரிகிறதோ அந்த விளக்கை தான் கர்த்தர் வருகையிலே சேர்த்துக் கொள்வார். அல்லேலூயா. அப்போது எதை குறிக்கிறது? அந்த புத்தியுள்ள ஸ்திரீ புத்தி இல்லாதவளை குறித்து பார்க்கும் பொழுது புத்தியுள்ள ஸ்திரீகள் என்ன செய்தார்களாம்? கடைக்கு போய் தன் பாத்திரங்களிலே எண்ணெயை வாங்கி கொண்டு வந்தார்கள் என்று பார்க்கிறோம். வாசிக்கலாம் அந்த வசனத்தை. மத்தேயு 25ஆம் அதிகாரம் 4-3 வாசியங்களை பார்க்கலாம். புத்தி இல்லாதவர்கள் தன் தீவெட்டில் எடுத்துக்கொண்டு போனார்கள். பாருங்க, புத்தி இல்லாதவங்க தீவெட்டிகளை எடுத்துட்டு போனாங்க. ஆனா தீவெட்டில என்ன இல்ல? அபிஷேகம் என்ற எண்ணெய் இல்ல. புத்தி இல்லாதவங்க தான் இப்ப சபைக்கு வரும். நம்ம தீவெட்டில எண்ணெய் இருக்குதான்னு பார்க்க தான் இங்க வரும். இப்ப எண்ணெய் உங்க தீவெட்டில குறைவா இருந்தா நீங்க என்ன செய்யணும்? அவராண்ட கேட்கணும், ஆண்டவரே என் பாத்திரத்தில் என்ன குறைவா இருக்குது, என் விளக்குல என்ன குறைவா இருக்குது, நீங்க ஊற்றுங்கன்னு சொன்னா ஆண்டவர் அந்த பாத்திரத்தை கர்த்தர் நிரப்புவார். ஆனா அவளுங்க என்ன செஞ்சாங்க? தீவெட்டிகளை கொண்டு போனாலுங்க. ஆனா என்ன கொண்டு போல? என்ன கொண்டு போல. ஆனா புத்தி என்ன செஞ்சா? வாசி மக்களை, புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவெட்டிகளோடு கூட தன் பாத்திரங்களிலே என்ன கொண்டு போனாங்க? எண்ணெயை கொண்டு போனார்கள். ஏன் என்று சொன்னால், ஒருவேளை ஆண்டவர் வருகை தாமதமானால் அவர் வருகை வரையிலும் என் தீவெட்டில் எண்ணெய் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் புத்தி உள்ள ஸ்திரீ. அவள் பாத்திரத்தை வெறுமையாய் கொண்டு போல ஆயத்தமா எண்ணெயை வாங்கி வைத்துக் கொண்டாள் என்று பார்க்கிறோம். அது கர்த்தருடைய அபிஷேகத்தை குறிக்கிறது. அல்லேலூயா. யார் ஆண்டவரோடு கூட போவாங்க? யார் அபிஷேகத்தினால நிரம்பி இருக்கிறார்களோ மணவாளன் வரும்பொழுது அவர்கள் மாத்திரமே மணவாளனோடு போவார்கள். அந்த நாளிலே எனக்கு அபிஷேகம் இல்லைன்னு நீ சொன்னவாயானால் நீ மணவாளனோடு போகவே முடியாது. அர்த்தம் என்ன?
மணவாளன் வருவதற்கு முன்பாக உங்கள் பாத்திரங்களிலே எண்ணெயை வாங்கி ஊற்றி நீங்கள் ஆயத்தமாயிருங்கள். மணவாளன் வரப்போகிறார். நான் சீக்கிரமாய் வரப்போகிறேன். யாரெல்லாம் ஆயத்தமாக இருக்கிறீங்களோ அவங்களெல்லாம் என்னோடு கூட வரப்போகிறாங்க. எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். நான் மணவாளனோடு போக போகிறேன். அல்லையா, என்னக்காக என் மணவாளன் வருவார். என் மணவாளன் வந்து என்னை அழைத்து கொண்டு போவார். நான் அவரோடு கூட போக வேண்டும் என்றால் முதலாவது நான் பொற்பாத்திரமாய் மாற வேண்டும். நான் பொற்பாத்திரமாய் மாறுவேனால் என் ஆண்டவர் இயேசு என் பாத்திரத்திலே அபிஷேகம் என்ற எண்ணெயை நிரப்பி இருப்பார். அப்போது என் மணவாளன் தாமதமாய் வந்தாலும் எனக்கு ஊற்றப்பட்ட அபிஷேக எண்ணெயினாலே நான் அவரோடு கூட போவேன். இதுதாங்க ஆவிக்குரிய வாழ்க்கை. அதுதாங்க பொற்பாத்திரத்திற்கும் மரப்பாத்திரத்துக்கும் மண் பாத்திரத்துக்குள்ள வித்தியாசம். நீங்கள் எந்த பாத்திரமாய் இருக்கிறீர்கள்? உங்களை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். இந்த நாளிலே தீர்மானம் எடுங்கள். நான் பொற்பாத்திரங்களாய் மாற வேண்டும். ஆண்டவரே, ஆண்டவரே என்னை புடமிடுங்க. ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, எனக்கு சோதனை வரும்போது என் முகத்தை திருப்பிட்டு நான் போக மாட்டேன். ஆண்டவரே, எந்த சோதனை வந்தாலும் எனக்கு, என் புருஷனுக்கு, என் பிள்ளைகளுக்கு எந்த சோதனை வந்தாலும் உம்மை விடவே மாட்டேன் ஆண்டவரேன்னு சொல்லி நீங்கள் தீர்மானத்தோடு கர்த்தருடைய சமூகத்தில் இருப்பீர்களானால் நிச்சயமாய் உன்னை புடமிட்ட பிறகு உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் பொன்னாக விளங்க பண்ணுவார். இங்கே இருக்கிற எத்தனையோ சகோதரிக்கு நான் ஜெபித்து இருக்கிறேன். எத்தனையோ சகோதரிகள் ரொம்ப மன துக்கத்தில் கண்ணீரில் வேதனையாக இருந்த காலம் உண்டு. ஆனால் அவங்களுக்கு ஜெபித்த பிறகு அவங்க கண்ணீர் இல்லாத இன்னைக்கு சுகமாய் வாழ்கிற வாழ்க்கை இருக்கிறது. அல்லேலூயா. ஆமாங்க, இதுதாங்க ஆண்டவர் செய்கிற காரியம். எதற்காக ஊழியக்காரை கொண்டு வந்து சொல்கிறேன், ஒவ்வொரு வாரம் நாங்கள் ஜெபிக்கும், ஒவ்வொரு மாத வருஷங்களை நான் வரும்பொழுது உங்களுக்காக சத்தியத்தை அறிவித்து விட்டு எப்படி நீங்கள் ஜீவிக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் சொல்லிவிட்டு போகிறார். இப்பொழுது கூட இதை நான் சொல்லலை, ஆண்டவர் சொல்கிறார். அல்லேலூயா. நீங்கள் எனக்கு விலையேற பெற்ற பாத்திரமாக இருக்க வேண்டும், அப்பொழுதுதான் நான் நிரப்புவேன். அல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்வதை போல என் பாத்திரம் நிரம்பி வழிய பண்ணுவார். உண்மைதான். சங்கீதக்காரன் அவன் விலையேற பெற்ற பாத்திரமாக இருந்தான். அதனால தான் கர்த்தர் அவனை நிரப்பினார். நீங்களும் நானும் கூட விலையேற பெற்ற பாத்திரமாக இருப்பீர்களானால் உங்கள் பாத்திரத்தையும் கர்த்தர் நிரப்ப வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. புத்தி உள்ள ஸ்திரீகளைப் போல இப்பொழுதே உங்கள் பாத்திரங்களை எண்ணெயை வாங்கி ஊற்றிக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. மணவாளன் வரப்போகிறார். அல்லேலூயா. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2-3 வாசியங்களை பார்க்கலாம். ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய், உன்னை ஆசீர்வதிக்க நான் ஆசீர்வதிப்பேன் கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. ஆபிரகாமை கர்த்தர் அப்படியாக பொற்பாத்திரமாய் மாற்றுகிறார். அல்லேலூயா. ஆபிரகாம் யாரை ஆசீர்வதிக்கிறானோ அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அல்லேலூயா. அவர் சொல்றான், நான் பெரிய ஜாதியாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனால் அதுவரையிலும் ஆபிரகாமுக்கு பிள்ளை இல்லை. அதுவரையிலும் அவன் வெறுமையான பாத்திரம் தான். ஆனா வெறுமையான பாத்திரத்தை பார்த்து ஆண்டவர் சொல்றார், ஓ உன் பாத்திரத்தை நான் நிரப்புவேன், உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். வாசிய மகளை திரும்ப சத்தமாய், நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன். பாருங்க ஆண்டவர், பாருங்க, உன்னை ஆசீர்வதிப்பார், உன் பேரை பெருமைப்படுத்துவார். அல்லேலூயா. வாசி மகளே, நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், உங்களை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. பிரியமான தேவஜனமே, நீங்கள் ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் ஆபிரகாமாய் மாற்றினதை போல உங்களை கர்த்தர் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். நீங்க யாரெல்லாம் ஆசீர்வதிக்கிறீங்களோ அவங்களாம் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் உங்களை மாற்றுவார். உங்களை கொண்டு அநேக காலி பாத்திரங்களை ஆசீர்வதிக்க கர்த்தர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். இப்ப நாம் ஆசீர்வதிக்கிற பாத்திரங்களாய் நாம் முதலாவதாக மாற வேண்டும். அல்லேலூயா. 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 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 10 வாசிக்கும் பொழுது, சாரிபாத் என்னும் ஊருக்கு அவன் போகிறான். வாசியங்களை பார்க்கலாம். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்புல, எழுந்து சாரிபாத்துக்கு போனான்.
அங்கே ஒரு விதவை விறகி பொறுக்கிக் கொண்டிருந்தால் அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிப்பதற்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்றான். அல்லேலூயா. அந்த சாரிபாத்து விதவையை பார்த்து அந்த தீர்க்கதரிசி கேட்கிறான், நான் குடிப்பதற்கு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி கொண்டு வா. எதற்காக கேட்கிறான்? அவள் விறகு பொறுக்கிக் கொண்டிருக்கிறாள். அவள் வறுமையானவள் என்று அவனுக்கு தெரியும். அவள் தரித்திரத்தில் இருக்கிறாள், நெருக்கத்தில் இருக்கிறாள், அவனுக்கு தெரியும். அவள் வாயிலிருந்து என்ன வருது என்பதை அவன் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப கேட்கிறான், எனக்கு குடிப்பதற்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொண்டு வா. அதற்கு அவ சொல்லறா, அடுத்த வசனத்தை வாசி மக்களே. இப்போ அவ போயிட்டு என்ன செஞ்சா, இந்த தீர்க்கதரிசிக்கு தண்ணி கொண்டு வரலான்னு அவ தண்ணி எடுத்துட்டு வர போன பொழுது அவளை கூப்பிட்டு இவர் சொல்றாரு, கொஞ்சம் அப்பமும் உன் கையினால் எனக்கு கொண்டு வா. அல்லேலூயா. முதல்ல என்ன கேட்டான் அந்த தீர்க்கதரிசி, எனக்கு கொஞ்சம் தண்ணி கொண்டு வானா. ஆனா அவளோ மனதுக்கமா விறகு பொறி கொண்டு இருக்கிறா. அல்லேலூயா. ரொம்ப கண்ணீர்ல இருக்கிறா, உடைக்கப்பட்டவளா இருக்கிறா. உடைக்கப்பட்டவளாண்டு போய் இந்த தீர்க்கதரிசி கேட்கிறான், எனக்கு தண்ணி கொண்டு வான்னு கேட்டான். அதுவே கேட்கிறான், எனக்கு ஒரு ஆடையை சுட்டு கொண்டு வா. அல்லேலூயா. அதுக்கு அவ சொல்லறா, அடுத்த வருஷத்தை வாசிக்கும் பொழுது, அதற்கு அவள் பானையில் ஒரு பிடி மாவும் கலயத்தில் கொஞ்சம் எண்ணெயும் அல்லாமல் என்னிடத்தில் ஒரு ஆடையும் இல்லை. அல்லேலூயா. ஐயா, நீ கேட்கிற அளவுக்கு தண்ணி வேணா நான் கொடுக்கிறேன், ஆனா என்னிடத்தில் என்ன இல்லை, அடை சுடுவதற்கு மாவு இல்லை. ஒரே ஒரு கைப்பிடி மாவு தான் இருக்குது, கொஞ்சம் எண்ணெய் தான் இருக்குது. அந்த விறக பொறுக்கிறேன், அந்த மாவை கொண்டு அடை செஞ்சு நானும் என் பிள்ளைய சாப்பிடலாம் என்பதற்காக நான் என்ன செய்கிறேன், விறக பொறுக்கி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு அந்த தீர்க்கதரிசியை பார்த்து அவர் சொல்லும் பொழுது, அப்பொழுது அந்த தீர்க்கதரிசி கேட்கிறான், எலியா அவனை பார்த்து, பயப்படாது, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து, ஆனாலும் என்னையா இது, என்னையா இது, என்கிட்ட கொஞ்சம் மாவு தான் இருக்கு, கொஞ்சம் என்னதான் இருக்குது, நானும் என் பிள்ளையும் சாப்பிட்டுதான் எங்களுக்கு இருக்குது, அதற்காக தான் நானே விறகு பொறுக்குன்னு இருக்கிறேன். விறகு பொறுக்கிற ஆசீர்வாதமா இருப்பாளா? தலையெல்லாம் வாராம எப்படி இருப்பாவ? பரதேசி போல ஒரு கிழிஞ்ச வஸ்திரம் உடுத்துக்கொண்டு, என்னை விறகு போக்க போகிறவங்க நல்ல பட்டு புடவை கட்டினா போவாங்க, அவங்க ஏதோ ஒரு கிழிஞ்ச புடவை கட்டிக்கிட்டு விறகு சுமையை சுமப்பதற்காக போவாங்க. அவளை பார்த்து இந்த தீர்க்கதரிசி கேட்குறான், எனக்கு தண்ணீர் கொண்டு வா, எனக்கு அடை கொண்டு வா. அவள் சொல்கிறா, ஐயா எங்களை கொஞ்சம் மாவு கொஞ்சம் என்னதான் இருக்குது, இதை செஞ்சு நானும் என் பிள்ளையும் சாப்பிடலான்னு இருக்கிறோமே அப்படின்னா, இல்லை இல்லை, நீ முதல்ல சொல்கிறத என்கிட்ட கொண்டு வா. அல்லேலூயா. முதல்ல நீ என்ன செய்ய, சொல்கிறத என்கிட்ட கொண்டு வா. வாசிப்பில்லை தொடர்ந்து, நாங்கள் அதை சாப்பிட்டு விட்டு செத்து போக அதை எங்களுக்கு அவனுக்கும் ஆயத்தப்படுத்துவதற்காக 2 விறகை நான் பொறுக்கிக் கொண்டிருக்கிறேன் சொல்லுகிறார். அப்போது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, வாசி மகளே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்தி, ஆனாலும் முதல் அதுல எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் இருக்கிறத கொஞ்சம் மாவு எங்க 2 பேருக்குமே பத்தாது, இதுல வேற சுடுறத ஒரு சின்னதா சுட்டு எத்தனை சின்னது தான் வரும், அந்த கையில் இருக்கிற மாவு சின்னதாக தான் சுட முடியும். ஆனால் இவன் கேட்குறான், முதல்ல ஒரு ஆடையை சுட்டு எனக்கு கொண்டு வா, பிறகு உன் பிள்ளையை நீங்கள் சாப்பிடலாம். அதான் இருக்கிற மாவை தான் சுட்டுட்டோமே, அதன் பிறகு உங்களுக்கு. ஆண்டவர் எதற்காக எலியா தீர்க்கதரிசியை சாரிபாத்து வீட்டுக்கு அனுப்பினார் தெரியுமா? சாரிபாத்தை ஆசீர்வதிப்பதற்காக. அல்லேலூயா. நீங்க நினைக்கிறபடி எலியா தீர்க்கதரிசி அவளை அடை வாங்கி சாப்பிட்றதுக்காக போலங்க. கர்த்தருடைய திட்டம் என்ன? சாரிபாத் என்ற விதவை வீட்டுக்கு போ, அவள் தரித்திரத்தில் இருக்கிறாள், வறுமையில் இருக்கிறாள், பசியில் இருக்கிறாள், பட்டினியில் இருக்கிறாள், அவளை ஆசீர்வதிப்பதற்காக நான் உன்னை அனுப்புகிறேன், நீ போய் கேள் என்று சொன்னான். அவனுக்கு தெரியும் இவ தரித்திரத்தில் இருக்கிறான்னு, அவன் என்ன சொல்றான்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறான். அப்போ கூட அவன் சொல்றான், நீ போய் ஒரு சின்ன அடையை செஞ்சு எனக்கு கொண்டு வந்துடு, நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்றான். அவன் சாப்பிட்டு விட்டு என்ன செய்வான்? அவர்களை ஆசீர்வதிக்கிறான். வாசியமகள் அடுத்து,
அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படியே ஆயத்தப்படுத்தி, ஆனாலும் அதில் எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி இடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனும் பண்ணலாம் என்று சொல்லிவிட்டு, அப்பொழுது எலியா அவளை, கர்த்தர் தேசத்தின் மேல் மழை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையிலமா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதில்லை என்று இஸ்ரவேலின் தேவன் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நீ முதல்ல எனக்கு என்ன செய்ய, ஒரு சின்ன அடைய பண்ணி கொண்டு வா, நான் சாப்பிட்டுட்டு அப்புறம் நான் ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. அப்போ தீர்க்கதரிசிகளுக்கு நீங்கள் பணிவிடை செய்தாலும் சரி, ஆகாரம் கொடுத்தாலும் சரி, ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்தாலும் சரி, அதுல ஒரு லாபம் உண்டு. நீ ஆலயத்தில் என்ன கொண்டு வந்து கொடுக்கிறியோ இதற்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டு. இந்த ஆசீர்வாதம், இந்த ஆலயம் கட்டுவதற்கு நீங்க என்ன கொடுக்கிறீங்களோ அதற்கெல்லாம் கணக்கு இருக்குது, அதுக்குண்டான ஆசீர்வாதம் இருக்கிறது. இப்போது டைல்ஸ் போடணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு எவ்வளோ பணம் தேவைப்படும்? நம்ம வீட்டுக்கு டைல்ஸ் போடணும்னா எவ்வளோ ரூபாய் செலவாகும் நமக்கே தெரியும். அல்லேலூயா. வீட்டுக்கு டைல்ஸ் போடுறதுக்கு எவ்வளோ, அப்பா அவ்வளோ காஸ்ட்லி அப்பா, 55 ரூபாப்பா, அப்பா 60 ரூபாப்பா. பிள்ளை சொல்கிறேன், அப்பா என்னப்பா இப்போ எவ்வளோப்பா வாங்குறது, இதில் வேற நீங்கள் குவாலிட்டி கம்பெனியாக வாங்கணும்னு சொல்கிறீங்களாப்பா. அப்போது வீட்டுக்கு டைல்ஸ் போகிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், யோசித்து பார்க்குறோம். ஆனால் கர்த்தருடைய வீட்டில் கட்டும் பொழுது எவ்வளோ தேவைகள் இருக்கிறது. பெரிய வீடு அல்லவா, இந்த பெரிய வீட்டில் நம்ம பணிவிடை செய்கிறோம் இல்லையா, இந்த பெரிய வீட்டை அலங்கரிக்கணும் இல்லையா. அப்படியானால் பிரியமான தேவஜனமே, ஆண்டவருடைய வீடு எப்பொழுதும் அவர் வருகிற இடமாய் இருக்கிறபடினாலே அலங்காரமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ அந்த தீர்க்கதரிசி என்ன செய்கிறான், போயிட்டு எனக்கு ஒரு அடைய செஞ்சு கொண்டு வா, நான் சாப்பிட்டுட்டு ஆசீர்வதிக்கிறேன். ஆமாங்க, நீங்கள் எவ்வளவு கொடுக்குறீங்களோ அவ்வளவும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து கொண்டே இருப்பார். நேற்று பிரசங்கத்தில் அந்த பேசுறதுக்கு நேரம் இல்லாத சொல்லிட்டேன். யார் பிரியமாய் கொடுக்கிறார்களோ, மனம் மகிழ்ச்சியாக கொடுக்கிறார்களோ அவர்கள் மீது ஆண்டவர் பிரியமாய் இருக்கிறார் என்று சொல்லி நிறைய காரியங்களை பேசணும். நேற்று சமயம் இல்லாதனால என்னால் நான் பேசாமல் விட்டுவிட்டேன். இப்பொழுது கர்த்தர் என்னோடு கூட அதை பேச முடியாது சொல்லுகிறார். பிரியமான தேவஜனே, கொஞ்சம் மாவாக இருக்குதுன்னு நீங்கள் பார்க்காதீங்க, கொஞ்சம் என்ன தான் என்கிட்ட இருக்குதுன்னு நீங்கள் பார்க்காதீங்க. உங்களாண்ட இருக்கிறது கொண்டு வந்து கர்த்தராண்ட கொடுங்க, அதை சாப்பிட்டுட்டு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஐயா, எங்க குடும்பத்தை நடத்துறதுக்கே எங்களுக்கு வசதி இல்லை, நாங்க எப்படி காணிக்க கொடுப்போம்? துக்கமுகமாய் ஒரு நாளும் கொடுக்காத. என் கையில் இருக்கிறதெல்லாம் அந்த விதவை தாய் என்ன செஞ்சா, அந்த காணிக்கை பெட்டியில் போட்டாள். அவள் என்ன போட்டான்னு ஆண்டவர் மேலேருந்து பார்த்துக்கினே இருக்கிறாரு. அந்த காணிக்கையில் என்ன போட்டா, கலகலன்னு போட்டாளா இல்லை நோட்டா போட்டாளான்னு சொல்லி. ஆனால் அவள் போட்டதெல்லாம் கலகனில் தான் போட்டா, என்ன சில்லறை காசை தான் போட்டா. ஆனால் அந்த காசு ஆண்டவருக்கு விலையேற பெற்ற காசாக இருந்தது. உங்களால் என்ன திராணி இருக்கோ அதை கொண்டு வந்து பண்டக சாலையில் வைங்க. கர்த்தர் பண்டக சாலை ஆசீர்வதி போல உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், அப்பொழுது தேசத்தின் மேல் கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையில் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவன் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அவர் ஆசீர்வதிச்சிட்டார்னா அந்த மா என்ன பண்ணாது, குறைவே குறையாது. நீ மாவை எடுத்துட்டே இருப்ப, சுட்டுக்கிட்டே இருப்ப, ஆனா அந்த பாத்திரத்தில் மாவு இருந்துகிட்டே இருக்கும். எப்படி ஆகுது? நானும் எடுத்து சுட்டுக்கிட்டு தான் இருக்கேன், அப்போ அந்த மாவு அப்படியே தான் இருக்குது, காலியா ஆக மாட்டேங்குது. நீ துக்கமா சுட்டியானா மாவு காலி ஆகிடும். சுடும்பொழுது கூட எத்தனை தோசை அந்த ஆளுக்கு சுட்டு போடுவேன், அந்த ஆள் எத்தனை தோசை சாப்பிட்டுங்கிறானே, அந்த ஆளே 4 தோசை சாப்பிட்றான், என் பிள்ளைக்கு எந்த தோசை போறேன்னா அது மாவு சீக்கிரம் போயிடும். அவர் 10 தோசை கூட சாப்பிட்டோம். நீ போட்டு போட்டு கொடுத்துட்டே இரு, அந்த 10 தோசை அவர் சாப்பிட்டு விடிப்பாரு. திரும்ப பார்த்தீங்கன்னா அதில் மாவு இருந்துக்கிட்டே தான் இருக்கும். நீயும் சாப்பிடுவே, உன் பிள்ளைகளும் கர்த்தர் சாப்பிட வைக்க வல்லவராக இருக்கிறார். வாசி மகளே, அந்த வசனத்தை திரும்ப, கர்த்தர் மட்டும் விட்டுறியா? நான் சொன்ன நீ விட்டுடுறியா? அந்த கர்த்தரை சேர்த்து படி. கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும், கர்த்தர் மழையை கட்டளையிட வரையிலும், திரும்ப மழை வர வரையிலும் அந்த உன் பாத்திரத்தில் இருக்கிற மாவு, கலசத்தில் இருக்கிற மாவு அது குறைந்து போவதும் இல்லை, உன் கலசத்தில் வைத்திருக்கிற எண்ணெயும் தீர்ந்து போவதும் இல்லை, குறைந்து போவதும் இல்லை. நான் சொல்லல, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நீ கர்த்தருக்கென்று நீ கொடுப்பாயானால் உன் வீடுகளிலே
மாவு குறைந்தும் போகாது, எண்ணெய் குறைந்தும் போகாது. கர்த்தர் உன் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அந்த அதான் நீங்க எப்படிப்பட்ட பாத்திரங்களா இருக்கிறீங்க? விலையேற பெற்ற பாத்திரங்களா இருக்கீங்க. முதல்ல யாருக்கு கொடுங்க? கர்த்தருக்கு கொடுங்க. நாங்கெல்லாம் கொடுத்தோம். நானும் என் மனைவியும் சர்வீஸ்ல இருக்கும் பொழுது அநேக ஏழை ஊழியக்காரர்களுக்கு கிராமங்களிலே போய் ஏராளமான கிராம ஊழியக்காரர்களுக்கு நாங்கள் போஷித்தோம். ஒரு நாட்களிலே என் மனைவி எங்க அந்த ஊழியக்காரன் சாப்பிட்டானா தெரியலங்க, ஐயோ அவன் 2 குழந்தை சேர்ந்து காடு பகுதியில் போய் ஊழியம் பண்ணுறானே, போதுமான வருமானம் கூட இருக்காதாங்க, எனக்கு இந்த அரிசியை கொண்டு போய் கொடுங்க, இந்த எண்ணெயை கொண்டு போய் கொடுங்க, இந்த ஸ்டோரை கொண்டு போய் கொடுங்க, இந்த ட்ரெஸ் எடுத்து போய் கொடுங்கன்னு சொல்லி நானும் எப்படியோ என்னை காட்டில் 4 மடங்கு தாராளமானவள் அவள். அல்லையா? ஆமாம், ஏன்னா அவளும் வேலை பார்த்ததுனால. ஆனால் அப்படி நாங்கள் கொண்டு போய் ஊழியக்காரில் போசித்ததுனால என் பிள்ளைகள் நல்லா போசித்து கொண்டு இருக்கிறார்கள். அல்லையா? இப்போ என் பிள்ளைகளுக்கு என்ன செய்யல, ஒரு குறைவும் இல்லை. நாங்கள் 2 பேரும் இப்போ ரிட்டையர்ட் ஆகிட்டால் கூட குறையவே இல்லை எங்க குடும்பத்தில். ஏன் சொன்னா, அன்னைக்கு நான் அடை சுட்டு கொடுத்தேன், அதனுடைய ஆசீர்வாதம் மாவு குறைந்து போகவும் இல்லை, எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. கர்த்தரனை ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கிறார். நீங்க கொடுத்து பாருங்க, கர்த்தர் உங்களையும் பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்க தேவன் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆசீர்வாதம். யார் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள்? கர்த்தருக்காக யார் கொடுக்கிறீர்களோ அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. வாசிங்க பார்க்கலாம். ரோமர் கடைசி இந்த வசனத்தோடு நான் முடிக்கிறேன். ரோமர் 15ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசி மக்களை பார்க்கலாம். ரோமர் 15:13. பரிசுத்தாவின் பலத்தினாலே உங்கள் நம்பிக்கை பெருகும்படிக்கு, நம்பிக்கையின் தேவன் தாமே விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவராக. அல்லேலூயா. ஆண்டவர்களுக்கு எதை கொடுப்பாரு? சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. அல்லேலூயா. கர்த்தர் உன்னை எதனால நிரப்புவார்? பரிசுத்தாவின் பலத்தினால். வாசிமகளை திரும்ப. பரிசுத்தாவின் பலத்தினாலே. அந்த பரிசுத்தாவி உங்களோடு வரும்போது உங்களுக்குள்ள என்ன பெருக வேண்டும்? நம்பிக்கை பெருக வேண்டும். நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உன்னை நிரப்புவராக. அல்லேலூயா. அப்ப அந்த அபிஷேகத்துல தான் நமக்கு என்ன கிடைக்குது? சந்தோஷமும் சமாதானம் கிடைக்கிறது. அல்லேலூயா. இதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். எண்ணெய் என்பது என்ன? தேவனுடைய அபிஷேகத்தை குறிக்கிறது. உனக்குள்ள எப்பொழுதும் எண்ணெய் குறையவே கூடாது. அந்த அபிஷேகம் இருந்தா சந்தோஷம் சமாதானம் இருதயத்தில் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு நாள் சந்தோஷம் சமாதானம் குறையவே குறையாது. நேற்று அவன் சொன்னான், கர்த்தருடைய கிரியை செய்து முடிப்பதே எனக்கு போஜனமாக இருக்கிறது சொன்னான். அப்படி நீங்க ஊழியம் செஞ்சு பாருங்க, உபவாசித்து பாருங்க, அந்நிய பாஷை நிரம்பி பாருங்க, உனக்கு பசியே எடுக்காது. காலை முதல் மாலை வரையிலும் நீ உபவாசத்திலிருந்து நல்ல வீட்டில் நல்ல அந்நிய பாஷையில் நிரம்பி என்னென்னமோ பேசுகிறோம் வீட்டில். ஆனால் அந்நிய பாஷையில் பேசுறதுக்கு இடம் கொடுக்க மாட்டோம். அல்லேலூயா. அதான் கேளுங்க, கர்த்தர் அந்நிய பாஷை தருவார், வரங்களை தருவார், வல்லமையை தருவார். எதையும் ஒரு ஒளித்து வைக்கிற தேவன் அல்ல. ஒரு ஜனங்களுக்கு தான் கொடுக்கணும்னு நினைக்கிறல்ல, யாரெல்லாம் கேட்கிறா அவங்க எல்லாருக்கும் கொடுப்பார். அல்லேலூயா. ஆனால் நீ அதை பெற்றுக்கொள்கிற பாத்திரமா என்பதை உன்னை ஆராய்ந்து பார். ஒரு என்ன வருதுன்னா எல்லாருக்கும் என்ன தர மாட்டாரு? எனக்கு உகந்த பாத்திரமாய் இருக்க வேண்டும். பொற்பாத்திரங்களாய் இருந்தால் உன் பாத்திரத்தை கர்த்தர் நிரம்பி வழிய வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அந்த வீட்டில் என்ன உண்டாகும்? சந்தோஷமும் சமாதானத்தினால் உங்களை நிரப்புவார். அல்லேலூயா. அல்லேலூயா. யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 17-18 வாசிமகளை பார்க்கலாம். பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமுள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாயும் அது மாயமற்றதுமாயிருக்கிறது. அல்லேலூயா. அது எங்கிருந்து வருகிறது?
பரத்திலிருந்து வருகிறது. அல்லேலூயா. அபிஷேகம் எங்கிருந்து வருகிறது? பரத்திலிருந்து வருகிறது. அந்நிய பாஷை எங்கிருந்து வருகிறது? பரத்திலிருந்து வருகிறது. இப்ப நான் உங்க மேல கையை வச்சு, ஆண்டவரே இவங்களை அபிஷேகிக்கிறேன், இவங்க மேல அபிஷேகிக்கிறேன், இவங்களை என்ன செய்யுங்க, அபிஷேகம் நிரப்புங்கள் சொன்னா அந்த அபிஷேகம் நமக்கு வேணாம். நமக்கு அபிஷேகம் எங்கிருந்து தான் வரணும்? நான் துதிக்கும் பொழுது பரலோகத்திலிருந்து என் மேல இறங்கணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னைக்கு என்ன செய்யறாங்க? டிவியை பார்க்குறாங்க. இன்னைக்கு டிவியை பார்க்குறாங்க. டிவியில் என்ன செய்கிறாங்க? அங்கே வந்து அப்படி எல்லோரும் ஆவியில் உடனே இங்கிருந்து அந்த அட்ரஸை பார்க்குறாங்க. அந்த சர்ச்சு எங்கே இருக்கிறது? அந்த சர்ச்சு எங்கே இருக்குது? சென்னையில் அந்த சபை எங்கே இருக்கிறது? நம்ம அங்கே போவோம். அங்கே போய் நாம் என்ன பண்ணுவோம்? இந்த பாஸ்டால இங்கே அபிஷேகங்களால் வாங்க முடியல. பாஸ்ட் உனக்கு அபிஷேகம் தரல, பரலோகத்தை தான் அபிஷேகம் வருது. நீ சரியா இருந்தா, உகந்த பாத்திரமா இருந்தா, பரலோகத்திலிருந்து உனக்கு அபிஷேகம் இறங்கும். நீ எந்த பாஸ்டரை நம்பி ஓடுறியோ அந்த பாஸ்டர் உன்னை அபிஷேகித்தால் அபிஷேகம் அல்ல. நான் கூட ஆவிக்குரிய சபையில் இருக்கிறேன். எந்த ஊழியக்காரரும் எங்க தலைமையில கையை வச்சு எங்க மேல அபிஷேகம் ஊற்றுங்கன்னு சொல்லவே மாட்டாங்க. எல்லாம் முழங்கால் போடுங்க, எல்லாம் நேர் முழங்கால நில்லுங்க, எல்லாரும் துதிங்க. இங்கிருந்து இந்த பரிசுத்தவான் சொல்லுவான், ஆண்டவரே ஒவ்வொரு மீதும் பர்வத்திலிருந்து விட வல்லமை இறங்கட்டும் சொல்லும் பொழுது வல்லமை எங்கிருந்து இறங்குதுங்க? ஊழியக்காரன் கையிலிருந்து இல்லை, பரத்திலிருந்து இறங்குது. அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னைக்கு அநேகர் என்ன செய்யறாங்க? டிவியில் பார்க்கறாங்க, மாயையான சில என்ன கூட கேட்பாங்க, பாஸ்டர் நீங்கள் ஊழியம் பண்ணுறீங்களே, உங்கள் ஊழியத்தில் என்ன அற்புதம் நடக்குது, அதிசயம் நடக்குது, அதெல்லாம் டிவியில் பிடிச்சிட்டு வந்து ரெக்கார்ட் பண்ணி போடலாமே, காசு வருமே. ரெண்டாவது, வெளிநாட்டில் நீங்கள் ஊழியத்துக்கு போனேன்னா முதல்ல நீங்கள் எப்படி ஊழியக்காரன்னு பார்ப்பாங்க, முதல்ல அவர் ஊழியத்தினுடைய தன்மை என்ன பார்ப்பாங்க, அதன் பிறகு அவர் என்ன அற்புதம் ஊழியம் பண்ணியிருக்காருன்னு பார்ப்பாங்க. அப்போ நான் என்ன பண்ணணும்? நீங்கள் இங்கெல்லாம் ஆடுறீங்க ஓடுறீங்க பாரு, இதெல்லாம் போட்டோ எடுத்து சிடியில் போட்டு நான் ரெடியாக வச்சுக்கணும். இப்போ துபாயிலேருந்து எனக்கு ஒரு இது வரும், கனடாவிலேருந்து ஒரு அழைப்பு வரும். அப்பொழுது முதல்ல நான் சிடி அனுப்பணும், பார் என் ஊழியத்தை பார். அதை பார்த்துட்டு அற்புதம் நடக்குது, அதிசயம் நடக்குது, அப்போ அந்தால கூப்பிடு. அப்படிப்பட்ட ஊழியம் எனக்கு தேவையில்லை, இப்படிப்பட்ட ரெக்கார்டிங் எனக்கு தேவையில்லை. அல்லேலூயா. நான் எவ்வளோ பேருக்கு ஜெபிக்கிறேன், எத்தனையோ பேர் சாக கிடக்கிறவங்க உயிரோடு கூட வந்திருக்கிறாங்க. ஒரு நாளும் என் செல்ஃபோனில் யாரையும் நான் ரெக்கார்ட் பண்ணதும் கிடையாது, யாருக்கும் காண்பித்ததும் கிடையாது. அற்புதம் தேவன் செய்கிறார், அவருக்கும் அந்த ஜனங்களுக்கு நான் தெரியணும். அல்லேலூயா. எங்கன்னா நான் ஜெபிக்க முடியாது, யாருன்னா ஃபோட்டோ எல்லாம் எடுத்தாங்களா உடனே சொல்லுவேன், மக்களை அந்த ஃபோட்டோ ஆஃப் பண்ணு, இல்லை அந்த செல் ஆஃப் பண்ணிவிடு, இல்லையா எடுத்துக்கலாம், நோ எடுக்காத, நீ எடுத்து நீ பாட்டு யாரானா காட்டுவேன், அது அவன் புருஷனுக்கு போகும். அப்புறம் அவன் புருஷன் அந்த சீடியை பார்ப்பான், அதை பார்த்து என் பஞ்சாதி இவ்வளோ பேய் பிடிச்சிவிடலாம், இவ்வளோடு நான் வாழ மாட்டேன்னு துரத்திடுவான். அதுக்கு காரணம் நான் ஆகிடக்கூடாது. அல்லையா? அதனால் நான் சொல்லுவேன், அந்த செல் ஆஃப் பண்ணிவிடு. இந்த பிள்ளைகளுக்கு என்ன நடக்குதுன்னு யாரும் எடுக்கக்கூடாது. ஏன்னா வியாபாரம் பண்ண இயேசு கிறிஸ்து அல்ல, சீடி போட்டு வியாபாரத்துக்காக ஆண்டவர் எங்களை அழைக்கவில்லை, அப்படிப்பட்ட பாத்திரமா எங்களை உருவாக்கி வைக்கவில்லை. எங்கிருந்து உனக்கு அபிஷேகம் வருகிறது, எங்கிருந்து வல்லமை வருது என்று சொன்னால் பரத்திலிருந்து தான் இறங்கணுமே தவிர மனுஷ கரத்திலிருந்து இறங்கக்கூடாது. மனுஷ கரத்தை நீக்கி ஓடாத, மாயான கோட்டு போட்ட ஊழியக்காரனை நோக்கி ஓடாத, அலங்காரமான டை கட்டின ஊழியக்காரனை பார்த்து இங்கிலீஷ் ஃப்ளூயண்டா பேசுறாரு, இங்கிலீஷ்ல பேசுனா பெரிய பாஸ்டர், எங்களை போல தமிழில் பேசினா வெத்து விட்டு பாஸ்டர். அல்லேலூயா. உங்களால் இங்கிலீஷ் அந்த டை அப்படி இழுத்து விட்டு அந்த கோட்டை அப்படி இப்படி வந்து பேசணுமானா நீங்கள் பெரிய பாஸ்டர்மா அப்படியே கோட்டோடு வந்து நின்று பேசினாருமா. ஆமாம், கோட்டை தான் பார்த்தீங்க, அந்த கோட்டுக்குள்ளே இருக்கிற ஆவியை நீங்கள் பார்க்கலையே. அங்கேயே தான் பார்த்தீங்க, அங்கிக்குள்ளே இருக்கிற பிசாசை நீங்கள் பார்க்கலையே. அல்லேலூயா. பிரியமான தேவஜனமே, அபிஷேகம் எங்கிருந்து இறங்குறதுன்னு சொன்னேன்? பரத்திலிருந்து இறங்குறது. அல்லேலூயா. அதை வாசி மகள, அந்த 17 வருஷம் பரத்திலிருந்து வருகிற ஞானமே, அந்த ஞானம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? முதலாவது சுத்தம் உள்ளதாயும், அந்த ஞானம் எப்படி இருக்கும்? பின்பு சமாதானம் உள்ளதாயும், நான் மூன்றாவதாக சாந்தம் உள்ளதாயும், நான்காவதாக இணக்கம் உள்ளதாயும், ஐந்தாவதாக இரக்கத்தாலும், ஆறாவதாக நற்கனிகளாலும் நிறைந்திருக்கும். அல்லேலூயா.
பரத்திலிருந்து வருகிற அபிஷேகம் முதல்ல எதை ஞானம் எதை குறையுது, முதல்ல நம்மளை சுத்தப்படுத்துது, பின்பு சமாதானப்படுத்துது, பின்பு சாந்தப்படுத்துது, ஒரு ஆண்டவரோடு இணக்கம் உள்ளதாக்குது, மூன்றாவது நான்காவது இரக்கத்தில் கிடைக்குது, ஐந்தாவது நற்கனிகளால் நிறைக்கப்படுகிறது. அல்லேலூயா. அப்போ உன் பாத்திரம் நிரம்ப வேண்டும் என்றால் எங்கிருந்து வர வேண்டும்? அது பரத்திலிருந்து வர வேண்டும். அப்போ நீங்கள் யாரை நோக்கி பார்க்கணும்? பரத்தை நோக்கி பார்க்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவரே என்னை நிரப்பும், ஆண்டவரே என்னை நிரப்பும், ஆண்டவரே என்னை நிரப்பும். நான் ஒரு திருச்சபையில் எனக்கு ஞானஸ்தானம் கொடுத்த ஒரு திருமணமாகாத ஒரு பெந்தகோஸ்த பாஸ்டர் தான் எனக்கு ஞானஸ்தானம் கொடுத்தார். எங்கள் புழல் ஏரியில் கொண்டு போய் எனக்கு ஞானஸ்தானம் கொடுத்தார். பெரிய ஏரியில் கொண்டு போய் ஞானஸ்தானம் கொடுத்தார். ஞானஸ்தானம் பெற்றதோடு சரி, கொஞ்ச நாள் அவரோடு அங்கே இருந்தேன். அதன் பிறகு ஆண்டவர் என்னை பிரித்து இந்த அங்கியில் கொண்டு போய் சேர்த்துட்டார். என்ன அல்லேலூயா. இந்த இடத்துல என்னை கொண்டு போய் சேர்த்துட்டாரு. அதன் பிறகு என் ஊழியக்காரனை நான் பார்த்ததே கிடையாது, பார்க்கறதில்லை. அதன் பிறகு நான் ஒரு ஐக்கியத்தை ஓடி வந்துட்டேன். பரிசுத்தவான்கள் ஐக்கியத்துக்கு வந்து விட்டேன். அதன் பிறகு ஒரு நாள் ஆண்டவர் என்னோடு கூட பேசுகிறார். உன் தகப்பனை போய் பார் என்று சொன்னார். நான் கேட்டேன், ஆண்டவரே, நான் ஜெபத்தில் சொல்கிறாரு, நீ நாளைக்கு உன் தகப்பனை போய் பார் அப்படின்னு சொல்கிறாரு. ஆண்டவரே, எங்கள் தகப்பன் தான் என் வீட்டில் தானே இருக்கிறாரு அப்படின்னு கேட்குறேன். ஆண்டவர் சொல்கிறாரு, அவன் உன் தகப்பன் அல்ல, உனக்கு ஞானஸ்தானம் கொடுத்தானே அவன் தான் உன் தகப்பன். ஆண்டவரே, நான் ஞானஸ்தானம் பெற்ற பிறகு அவரை போய் நான் பார்க்கவே இல்லையே. நான் இவ்வளோ ஊழியம் பண்ணுறது கூட எங்கள் ஊழியக்காருக்கு தெரியாத. ஞானஸ்தானம் பெற்றதோடு கூட சரி, அதற்கு ஆண்டவர் எனக்கு கொடுத்த அபிஷேகமெல்லாம், என்னை நடத்துகிற காரியமெல்லாம் எங்கள் ஊழியக்காருக்கு தெரியாது. நான் எப்படி போவேன் என்று கேட்டேன். அவர் சொன்னார், நீ போய் உன் தகப்பனை பார் என்று சொன்னார். என் தகப்பனை நான் பார்க்கும்படியாய் போனேன். அல்லேலூயா. என் தகப்பன் ஃபுல்பிட்டில் நின்னே பேச மாட்டார். அந்த பாயில் இப்படி போயிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. நாங்கள் யார் வராங்கன்னாலும் பார்க்க மாட்டாங்க. அந்த பிரசங்கம் பண்ணுற நேரத்தில் தான் எழுந்து போய் நிற்பார். அப்பொழுது நான் உள்ளே போய் நின்று கொண்டு இருக்கிறேன். ஆண்டவர் என்னோடு கூட பேசுகிறா, விட்னஸ் டைம் வந்து விட்டது, நீ போய் எழுந்து சாட்சி சொல்லுன்னு சொல்கிறாரு. ஆண்டவரே, இவ்வளோ நாள் கழித்து நான் இப்போ தான் வந்திருக்கேன், எடுத்தது நான் எப்படி சாட்சி சொல்லுவேன்னு சொல்லி சாட்சி நேரமும் முடிய போகுது. நான் சாட்சி சொல்லவே இல்லை. ஆனால் கர்த்தர் என்னோடு கூட ஏவுதல் கொடுத்து கொண்டு இருக்கிறா. நீ போய் நான் உன்னை நடத்துகிற காரியத்தை சொல்லுன்னு சொல்றாரு. ஆனால் நான் போகவே இல்லை. ஏன்னா இவ்வளோ நாள் கழிச்சு வந்திருக்கிறோமே, அந்த தகப்ப முகத்தில் எப்படி முழிப்பேன் என்று சொல்லி. ஆனால் அதுக்கடுத்து காணிக்கை நேரம், மூப்பனார் பேக் எடுத்துகிட்டு வந்தார் காணிக்கைக்காக. காணிக்கை போடும் பொழுது அவர் என்ன பார்த்துட்டாரு. அண்ணா எப்படி இருக்கிறீங்கண்ணா? ஞானஸ்தானம் எடுக்கிறப்ப பார்த்தாண்ணா, அண்ணா எப்படிண்ணா இருக்கிறீங்க? பாஸ்டாண்ட போய் சொல்லு, பெஞ்சமின் வந்துக்கிறேன்னு சொல்லு. இந்த காணிக்கை உரையை கொண்டு போய் அங்கே ஃபுல்பீட்டாண்ட வைக்கிறதுக்கு முன்னாடி பாஸ்டர் உட்காந்துக்கிறார். பிறகு இப்படி போயிட்டு சொல்கிறாரு, ஐயா பால் பெஞ்சமின் ஐயா வந்திருக்காங்க. அப்படியா, என் பிள்ளை வந்திருக்கிறானா பாருங்க, அதுதான் தகப்பன். அல்லையா, இவ்வளோ நாள் ஆயிடுச்சு, என் பிள்ளை வந்திருக்கிறானா, அவனை இங்கே முன்னாடி வர சொல்லு. நான் எப்படி அவர் ஃபுல்பீட்டில் வர்றது? நான் வெளியே, நான் என்னதான் இருந்தாலும் ஊழியக்காரனாக இருந்தாலும் அவங்க ஃபுல்பீட்டில் போய் நாங்கள் நிற்கக்கூடாது, அங்கே கீழே தான் நிற்போம். அப்போ என் பிள்ளைய கூப்பிடுனாரு. ஐயா உங்களை கூப்பிடுறாரு, ஐயா கூப்பிடுறாரு. நான் கிட்ட வந்தேன், அவர் எழும்ப மாட்டாரு. கிட்ட வந்து, ஐயா சோதரம் என் பக்கத்தில் உட்காரு, என் பக்கத்தில் உட்காருன்னாரு. ஐயா உங்க பாயா, என் பக்கத்தில் நீ உட்காரு, ஏன்னா தேவனால் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறாய். அல்லையா? ஆமாங்க, நீங்க விலையேற பெற்ற பாத்திரமாய் இருப்பீர்களானால், நீங்கள் பொற்பாத்திரங்களாய் இருப்பீர்களானால், உங்களையும் தேவன் தங்குற அருகில உங்களுக்கு ஒரு சீட்டை கர்த்தர் ஆயத்தப்படுத்த தேவன் வல்லவராய் இருக்கிறார். அதன் பிறகு எழும்பி நான் என் சாட்சி சொல்ல ஆரம்பித்தேன். இந்த தகப்பன் கரத்தில் தான் நான் ஞானஸ்தானம் பெற்றேன், இதே புழலேரி பகுதியிலே. அதன் பிறகு கர்த்தர் என்னை இந்த இடத்துல கொண்டு போய் வைத்து விட்டார். இப்பொழுது இந்தியா முழுவதுமாய் சுவிசேஷம் அறிவித்துக் கொண்டிருக்கிறேன். அநேக ஜனங்களுக்காக ஆண்டவர் என்னை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். இந்த ஊழியக்காரருடைய கரம் சாதாரண கரம் என்று நினைக்காதீங்க. நான் எழும்பினதை போல இந்த திருசபையில் இருக்கிற மூப்பர்களே, சகோதரர்களே, நீங்களும் என்னை போல எழும்புங்கள். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கரம் என்று சொன்னேன். அல்லேலூயா. அவர் ஞானஸ்தானம் மட்டும்தான் கொடுத்தாரு. இப்போ தானேயா சொன்னீங்க அபிஷேகம் பரத்தில் தான் இறங்கணும் சொல்லி. ஆமாம், அவர் ஞானஸ்தானம் தான் கொடுத்தாரு. அதன் பிறகு அபிஷேகம் எங்கிருந்து எனக்கு வந்தது? பரலோகத்திலிருந்து வந்தது. அல்லேலூயா. ஆனாலும் இப்பொழுது ஆண்டவருடைய சமூகத்தில் நான் எப்படிப்பட்டவனாக இருக்கிறேன்? விலை உயர்ந்த பாத்திரமாக இருக்கிறேன். நீங்களும் எப்படி இருக்க வேண்டும்? விலை உயர்ந்த பாத்திரங்களாக இருக்க வேண்டும், பொற்பாத்திரங்களாக இருக்க வேண்டும். நேரம் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே என்ன அடுத்த சர்வீஸ் சொல்லுவாங்க, பாவம் வெளியிட்டு இருப்பாங்க. இது மாலை நேரம்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட பேசிட்டு போவேன். என்ன பண்ணுறது, இன்னைக்கு ஆண்டவர் இந்த பாத்திரத்தை குறித்து ஏற்கனவே முன் குறிச்சார். அதை நீ சண்டே சர்வீஸில் தான் பேசணும்னு சொன்னார். அதனால தான் காலையில் நான் பேசுகிறேன். பிரியமான தேவஜனமே, உங்களை ஆராய்ந்து பாருங்கள், எது விலை உயர்ந்த பாத்திரம்?
நான் முடிக்கிறேன். எது விலை உயர்ந்த பாத்திரம்? ஒரு வீட்டில் 4 பாத்திரங்கள் உண்டு. முதலாவதாக பொற்பாத்திரம், வெள்ளி பாத்திரம், மரப்பாத்திரம், மண் பாத்திரம். மரப்பாத்திரம் எரிந்துவிடும், மண் பாத்திரம் உடைந்துவிடும். ஆனால் பொற்பாத்திரமும் வெள்ளி பாத்திரமும் எவ்வளவோ உருக்கிறார்களோ அந்த அளவுக்கு மெருகி ஏறிக்கொண்டே இருக்கும். அதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. ஹல்லேலூயா. நீங்கள் எப்படிப்பட்ட பாத்திரங்களாக இருக்க வேண்டும்? பொற்பாத்திரங்களாய். வெள்ளி பாத்திரம் நமக்கு வேண்டாம். ஹல்லேலூயா. ஐயோ, வெள்ளி பாத்திரத்தை கேட்காதீங்க. நீங்கள் நம்ம முதல் குவாலிட்டி எதுவோ அதை தான் நம்ம கேட்கணும். எப்படி ஆண்டவரை கேட்கும்போது இப்படி கொடுங்க, இப்படி கொடுங்க, இப்படி கொடுங்க கேட்காதீங்க. நீங்க கேட்கும்போது இப்படி கேளுங்க, நிச்சயமா நிறைவாய் கொடுப்பார். அல்லேலூயா. அவர் கிள்ளி கொடுக்கிற தேவன் அல்ல, நிறைவாய் கொடுக்கிற தேவன். நீங்க கேளுங்க, ஆண்டவரே நான் உம்முடைய கரத்துல பொற்பாத்திரமாய் விளங்க வேண்டும் என்று கேளுங்க. கர்த்தர் உங்களை பொற்பாத்திரமாய் மாற்றுவார். தாவீது சொன்னதை போல உங்கள் பாத்திரங்களை அவர் எண்ணெயினால் நிரப்புவார். எப்பொழுது எந்த ஜனங்கள் பொற்பாத்திரங்களாய் மாறுகிறார்களோ அவர்கள் மீது கர்த்தர் எண்ணெயை நிரப்புவார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை துதிப்போம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நல்ல தேவனுடைய வார்த்தையை வாசித்தோம். 2 தீமோத்தேயு 2:20 ஒரு பெரிய வீட்டிலே பொன்னு, வெள்ளி, மரம், மண் பாத்திரங்கள் இருக்கிறது. நல்ல கவனிங்க. பொன்னான பாத்திரம், வெளியேற பெற்ற பாத்திரம். ஆனால் அந்த வசனத்தில் கீழே வரும் பொழுது கனத்திற்கும் கனவீனத்திற்குரிய பாத்திரங்கள். இது கனத்திற்குரிய பாத்திரம் எஜமான் உபயோகப்படுத்துகிற எந்த காரியங்களையும் செய்வதற்கு ஆயத்தமான ஒரு பாத்திரம். அதான் கனத்திற்குரிய பாத்திரம். கர்த்தர் நம்மை உபயோகப்படுத்த விரும்புகிறார். உங்களை ஆசீர்வதித்து உங்களை உபயோகப்படுத்த விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் உங்களை நீங்கள் அர்ப்பணிக்கிறீங்க? ஆமென். நான் ஒரு தகுதி இல்லாத பாத்திரம், ஒரு சாதாரண பாத்திரம், ஒரு மண்ணான பாத்திரம், படிப்பு குறைவானது, என்னுடைய பின்னணி சரியில்லை, இதெல்லாம் இல்லை. தேவன் விரும்புவது உங்களுடைய இருதயத்தை ஒப்பு கொடுங்க. உலகத்துக்காக நீங்கள் பயன்படக்கூடாது. அசுத்தத்துக்காக பிசாசு உங்களை பயன்படுத்தக்கூடாது. உலக மனிதர்கள் உங்களை பயன்படுத்தக்கூடாது. கர்த்தர் உங்களை ஆவியினால் நிரப்பி பயன்படுத்தணும். எந்த பாத்திரம் அது நல்ல பாத்திரம், தேவன் உபயோகப்படுத்துகிற பாத்திரம். கடவுளுக்காக நான் உபயோகப்படுகிறேனா? இந்த காலை நேரத்தில் உங்களை சோதித்து கேளுங்க. நான் ஆண்டவருக்காக பயன்படுகிறேன், அவருடைய ராஜ்யத்துக்காக என்னால் ஒரு பயன் இருக்கிறதா? நிச்சயம் ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவார். உங்களை நிரப்பி கிருபை வரங்களை கொடுத்து, அபிஷேகத்தை கொடுத்து, அநேக நன்மைகளை கொடுத்து ஆண்டவர் உங்களை பயன்படுத்த போகிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. குயவனே குயவனே, படைப்பின் காரணரே, களிமண்ணான என்னையும் கண்ணோக்கி பார்த்திடுமே என்கிற பாடலை ஒரு ஜெபத்தோடு சில நிமிடங்கள் கண்களை மூடி இந்த கடைசி நேரத்தில் அர்ப்பணித்து அந்த வசனத்தை மட்டும் நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். எதை மறந்தாலும் 2 தீமோத்தேயு 2:20 21 எஜமான் பரலோகத்தின் தேவன் என்னை உபயோகப்படுத்த வேண்டும். ஆமென். அல்லேலூயா. குயவனே குயவனே, படைப்பின் காரணரே, களிமண்ணான என்னையும் கண்ணோக்கி பார்த்திடுமே என்கிற அந்த வார்த்தைகளை சொல்லி ஒரு ஜெபத்தோடு, பாடலுக்காக ஜெபத்தோடு பாடுவோமா? குயவனே குயவனே, படைப்பின் காரணரே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே, களிமண்ணான கண்ணோக்கி பார்த்திடுமே, வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே, நீரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்யுமே, வெறுமையான வெறுத்து தள்ளாமலே, நீரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்யுமே, வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுதே, என்னை
இயேசுவை என்னையும் அவ்விதம் மண்ணாசையில் நான் மயங்கியே மெய்வழி விட்டகன்றே கண்போன போக்கை பின்பற்றினேன் கண்டேனில்லை இன்பமே காணாமல் போன பாத்திரம் என்னை தேடி வந்த தெய்வமே வாழ்நாளெல்லாமும் பாதம் சேரும் பாதையில் நடத்துமே குயவனே குயவ கண்ணோக்கி பார்த்திடுமே. Praise the Lord. Hallelujah. நீங்கள் உங்களுக்குரியவர்கள் அல்ல, நீங்கள் நானும் உலகத்திற்குரியவர்கள் அல்ல, எந்த மனிதனுக்குரியவர்கள் அல்ல. வேதம் சொல்லுகிறது நாம் தேவனுக்குரியவர்கள். அவருடைய சம்பத்து மல்கியால வாசிக்கிற 3ஆம் அதிகாரத்தில் அவருடைய சம்பத்தை சேர்க்கும் நாளில் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் அவருடைய சொத்து என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் அவருக்காக பயன்படுகிறவர்கள், நாம் அவருக்குரியவர்கள், இந்த உலகத்திற்குரியவர்கள் அல்ல. மண்ணான இந்த உலகத்தில் நிறைய ஆசைகளை உங்கள் மனதில் வச்சுருக்கீங்க. ஆனால் இந்த கால நேரத்தில் எத்தனை பேர் ஆண்டவர் உங்கள் இருதயத்தை பார்க்கிறார்? எத்தனை பேருக்கு ஒரு ஆசை வருது, ஆண்டவருக்காக நாம் பயன்படுகிற ஒரு பாத்திரமாக இருக்கணும். உண்மையாக அப்படி உண்மையாக நீங்கள் நான் சொல்வதற்காக கையை தூக்கக்கூடாது. உங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நல்ல அர்ப்பணித்து ஆண்டவருக்காக பயன்படுகிற பாத்திரமாக இருக்க எனக்கு ஒரு ஆசை அப்படி சொல்கிறேங்க. உங்கள் கரத்தை உயர்த்துங்க. உங்கள் கரங்கள் மேலே ஒரு அபிஷேகம் பரலோகத்திலிருந்து இறங்குறது. உங்கள் மேலே ஒரு அபிஷேகம் இறங்குறது. உங்கள் ஆண்டவர் அவருடைய அபிஷேகத்தால் நிரப்பி பயன்படுத்த போகிறார். நாம் ஒரு ஆசை இருக்கணும். உலகத்தில் நிறைய ஆசை உங்களுக்கு இருக்கு. உங்களுக்கு எனக்கு உலக பிரகாரமான ஆசை நிறையா இருக்கலாம். ஆனால் அந்த ஆசையில் இப்பொழுது நான் ஆண்டவருக்காக பயன்படணும். இந்த உபவாசத்தினுடைய 21வது நாள் அந்த முடிவு நாளில் வந்திருக்கிறேன். ஆண்டவருக்காக பயன்படுகிற ஒரு பாத்திரமாக ஆண்டவரே என்னை மாற்றும். ஆண்டவரே, சோதனைகள் வரலாம், பலவித சோதனை இருக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் குடும்பத்தில் பல கஷ்டங்கள், உங்கள் தேவைகள் சந்திக்கப்படலாம். நல்ல வேலை இல்லை, நல்ல வருமானம் இல்லை, குடும்ப பிரச்சனைகள், பல கஷ்டங்கள், பல பாடுகள், அநேக குறைகள் உங்களுக்கு இருக்கலாம். ஆனால் ஒரு ஆசை, ஒரு விருப்பம், ஆண்டவரே நான் பயன்படணும், உமக்காக பயன்படணும். ஆண்டவரே நான் உமக்காக பயன்பட வேண்டும் என்கிற ஒரு ஆசை உங்கள் இருதயத்தில் இருக்கணும். ஆண்டவர் எதிர்பார்ப்பது, ஆண்டவரே உலகத்தில் நிறைய ஆசை, இப்படி வாழணும், அப்படி வாழணும், அதை செய்யணும், இதை செய்யணும், நிறைய ஆசை உங்களுக்கு இருக்கலாம்னா ஆண்டவருக்காக பயன்படணும். கடைசி நேரத்தில் ஆண்டவர் அப்படிப்பட்டவர்களை ஒரு அபிஷேகத்தில் நிரப்ப போகிறார். உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். அதற்கு முன்பதாக ஒரு விசேஷத்தை, அந்த உபவாச கூட்டங்கள், 3 நாள் கூட்டங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் ஆஃபரிங் எடுக்கிறோம். நீங்கள் கொடுக்க விருப்பமுடையவர்கள் கொடுங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். விலை போகாத பாத்திரம் தான், விரும்புவார் இல்லையே, விலையெல்லாம் உம் கிருபையால் உகந்ததாக்கிடுமே. தடைகள் யாவும் நீக்கி என்னை தம்மை போல் மாற்றிடுமே. உடைத்து என்னை உந்தனுக்கே உடைமை ஆக்கிடுமே. அந்த சரணத்தை சேர்ந்து பாடுவோம். அப்பொழுது காணிக்க கொடுக்க விருப்பமுடையவர்கள் இந்த ஸ்பெஷல் ஆஃபரிங் கொடுங்க. விலை போகாத பாத்திரம் நான், விரும்புவாரில்லையே, விலையெல்லாம் கிருபையால் உகந்ததாக்கிடுமே. விலை போகாத பாத்திரம் தான், விலை போகாத பாத்திரம் தான், விரும்புவாரில்லையே, விலையெல்லாம் விலையெல்லாம் கிருபையால் உகந்ததாக்கிடுமே. தடைகள் யாவும் நீக்கி என்னை, தடைகள் யாவும் நீக்கி என்னை தம்மை போல் மாற்றிடுமே. உடைத்து என்னை
கண்ணோக்கி பார்த்திடுமே. களிமண்ணான நீ சொல்லுங்க, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. வெறுமையான பாத்திரம், வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே நீரம்பி வலியும் பாத்திரமா விளங்க செய்திடுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம், வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுதே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் வனைந்து கொள்வே. அர்ப்பணித்து ஒரு ஜெபம் பண்ணுங்க. இந்த நேரத்தில் ஒரு அர்ப்பணிப்பின் ஜெபம். ஆண்டவரே, என்னை உபயோகம். இந்த உலகத்துக்காக உபயோகப்படுத்தக்கூடாது. உலகத்தில் நிறைய காரியங்களுக்காக மனிதர்கள் உங்களை உபயோகப்படுத்துகிறாங்க. ஆனால் தேவனுக்காக உபயோகப்படணும். ஆமென். உங்களுடைய அர்ப்பணம் தான் உங்களை பயன்படுத்தும். கடவுளுக்காக உபயோகப்படுகிறது எவ்வளோ பாக்கியம் தெரியுமா? நித்தியத்தில் பரலோகத்தில் போய் நிற்கும் பொழுது நம்ம ஆண்டவருக்கு கணக்கு போய்க்கணும். உன்னை ரட்சித்தேன், உன்னை அபிஷேகம் பண்ணினேன், உன்னை நிரப்பினேன், எனக்காக நீ பயன்பட்டாயா? அந்த கேள்விதான். இன்னைக்கு ஆண்டவருக்காக பயன்படணும். எஜமான் உபயோகப்படக்கூடிய ஒரு நல்ல பாத்திரமாக கர்த்தர் உங்களை பயன்படுத்த அர்ப்பணிங்க. உலகத்தில் உங்களை உதவாக்காரன்னு சொல்லியிருக்கலாம், ஒன்றுக்கு உதவாதவர்கள். உலகத்தில் நீங்கள் நிறைய சம்பாத்தியம் பண்ணாமல் இருக்கலாம், ஆனால் தேவனுக்காக நிறைய ஆத்துமாக்களை சம்பாத்தியம் பண்ணுகிற அந்த பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு தர வேண்டும். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அர்ப்பணிங்க. கண்களை மூடி பயபக்தியோடு ஜெபம். அன்பின் பரிசுத்த பிதாவே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த பூமியில் ஆண்டவரே நாங்கள் மரித்திருந்தால் என்றோ மண்ணோடு மண்ணா மக்கி போயிருப்போம். தாயின் கற்பத்திலே நாங்கள் அழிந்திருக்கலாம், ஆனால் தாயின் கற்பத்தில் எங்களை காப்பாற்றினீர். எத்தனையோ ஆபத்து விபத்தில் எங்களை காப்பாற்றினீர் ஆண்டவரே. எத்தனையோ நோய்களில் நாங்கள் செத்திருப்போம், அழிந்திருப்போம், எங்களை காப்பாற்றினீர். எதற்காக ஆண்டவரே? இன்னும் ஒரு ஆண்டு இருக்கட்டும், கனி கொடுக்கவில்லை, இன்னும் ஒரு ஆண்டு இருக்கட்டும் என்று சொல்லி கொத்தி எரு போடுகிறீர், உரம் போடுகிறீர், தண்ணீர் பாய்ச்சுகிறீர். எத்தனையோ கிருபைகளை கொடுக்கிறீர். எதற்காக? உமக்கு கனி கொடுக்கணும், உமக்காக நாங்கள் பயன்படணும். இந்த ஆலயத்தில், இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொருவரும் உமக்காக பயன்படுகிற பாத்திரமாக மாறணும் ஆண்டவரே. உமக்காக பயன்படுகிற பாத்திரமாக ஒவ்வொருவரையும் மாற்றுங்க ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் பயன்படுத்துங்க. ஒவ்வொருவரையும் ஆவினால நிரப்புங்க, உடைய வல்லமையால நிரப்புங்க, பயன்படுத்துங்க ஆண்டவரே. இந்த பூமியில நிறைய ஆசைகள், அதெல்லாம் நிறைவேறாமல் போனாலும் உமக்கு பயன்பட வேண்டும் என்கிற ஆசை அது நிறைவேற வேண்டும். கர்த்தர் உதவி செய்வீராக. இந்த ஆசை விருப்பத்தை நிறைவேற்றுவீராக. குடும்பங்களை ஆசீர்வதிங்க, சமாதானத்தோடு நடத்துங்க, நிரப்புங்கப்பா. தேவைகள் எல்லாம் சந்திப்பீராக ஆண்டவரே. 2 விதவைகளுடைய சாட்சி கேட்டான் ஆண்டவரே. ஒரு விதவை, அவள் வெற்று பாத்திரங்களை கேட்டு வாங்கி எண்ணெய் ஊற்றும் பொழுது அது நிரப்பப்பட்டது ஆண்டவரே. ஆவியினால ஒவ்வொருவரையும் சமாதானத்தாலும் கிருபையினாலும் ஆசீர்வாதங்களாலும் நன்மைகளாலும் ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. இன்னொரு விதவை குறித்து கேட்டான். கொஞ்சம் இருந்தது, ஆனாலும் அந்த விதவை ஒரு ஊழியக்காரனை காப்பாற்றினால் அந்த ஊழியக்காரன் இன்னும் எத்தனையோ காரியங்களை செய்ய வேண்டியிருக்கிறது. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆமே, நன்றி ஆண்டவரே. உம்முடைய ராஜ்யத்தை கட்ட அந்த ஏழை விதவை, சாரிபாத்த ஒரு விதவை தன்னால் ஏன்ற ஒரு சின்ன காரியத்தை செய்தால் ஆண்டவரே, அவளை ஆசீர்வதித்தீர் ஆண்டவரே. இஸ்ரவேலருக்குள்ள எத்தனையோ விதவைகள் இருந்தாலும் எலியா சாரிபாத் ஒரு விதவை வீட்டுக்கு அனுப்பப்பட்டான். காரணம் என்ன? அந்த விதவை கீழ்ப்படிந்தால், அந்த விதவை உம்மை ஏற்றுக்கொண்டால் அவளை நீர் பயன்படுத்தினீர். அவளுடைய பெயரும் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவள் பயன்பட்டால், உமக்காக பயன்பட்டால், ஒரு சாதாரண பெண்மணி, சாக வேண்டியவள், நாங்கள் சாக வேண்டியவர்கள் ஆண்டவரே, எங்கள் ஜீவன் அழிந்திருக்கோம், எங்களை வைத்திருக்கிறீர், உமக்காக பயன்பட ஒவ்வொருவரையும் பயன்படுத்துங்க. குடும்பங்களுக்கு ஆசீர்வாதமா இருப்பார்களாக, சமுதாயத்துக்கு ஆசீர்வாதமா இருப்பார்களாக, சபைக்கு பிரயோஜனமா இருப்பார்களாக. இந்த திருச்சபையில நீர் நாட்டி இருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த மரம் கனி கொடுத்து பயன்பட நாட்டி இருக்கிறீர். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் எல்லா குடும்பங்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். தேவையெல்லாம் சந்தித்து நடத்துங்க. துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமே ஆமே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனின் அன்பு, பரிசுத்த ஆவியினுடைய நம் அனைவரோடு கூட சகல பரிசுத்தவான்களோடு கூட நிலைத்திருப்பதாக. ஆமே. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
என் முழுமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.